கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தனா பரிசுத்தவாத நாமம் மகிமை உண்டாகಲಿ. மறுபடியும் உங்கள் முன்னாடி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நிற்பதற்கு ஆண்டவர் அனுமதித்த இந்த நேரத்துக்காக தேவனுக்கு ಸ್ತೋತ್ರத்தை செலுத்துகிறேன். ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. மறுபடியும் ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಚೇಂಜ್ ಆಯಿತು. ಮತ್ತೆ ಭಾಷೆ ಬದಲಾಯಿತು. ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟರ್ ಚೇಂಜ್ ಆಗುವುದು, ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಚೇಂಜ್ ಆಗುದು. ಭಾಷಾಂತರ ಮಾಡೋರು ಬದಲಾದಾಗ ಭಾಷೆಯು ಸಹ ಬದಲಾಗುವಂಥದ್ದಾಗಿದೆ. கர்த்தர் அனுமதிக்கிற அந்த அளவுக்கு தமிழ்ல பேச முயற்சி செய்கிறேன். ಕರ್ತನು ಎಷ್ಟು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೋ ಅಷ್ಟು ನಾನು ತಮಿಳಿನಲ್ಲಿ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ நான் தமிழில் பிறந்தவனும் வளர்ந்தவனும் படித்தவனும் கிடையாது. ನಾನು ತಮಿಳಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವನು, ಓದಿದವನು, ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿದವನಲ್ಲ. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எங்கெல்லாம் அனுப்புகிறாரோ அந்த இடத்தில் அவங்களோட பாஷையில சொல்வதற்காக ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். அதற்காக இன்றைக்கும் இங்க அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தமிழ்ல செய்தியை கொடுக்கிறேன். ಆದರೆ ದೇವರು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸ್ತಾನೋ ಅವರವರ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡುವಾಗ ದೇವರು ನಾನು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು ಸಹ ನಾನು ತಮಿಳಿನಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. ಕಳೆದ செய்திகளிலெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வருகிறார். ಕಳೆದ ಸಂದೇಶಗಳೆಲ್ಲ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಆತನು ಬಂದಿದ್ದಾನೆ. தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு அமர்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மிடத்தில் பேசுவார். ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕ ನಾವು ಕುಳಿತಿರುವಾಗ ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஆண்டவருடைய வசனம் தான் நம்மை சரியாக நடத்த முடியும். ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನಮ್ಮನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವಂತದ್ದು. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்றால் வசனத்தை கொண்டு பலனடைய வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕಾದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ನಾವು ಬಲ ಹೊಂದಬೇಕು. தெசலோனிக்க விசுவாசிகள் தேவ பார்வையில் பிரியமுள்ள பிள்ளைகளாக இருந்தார்கள். ಆ ತೆಸಲೋನಿಕ ಸಭೆಯವರು ದೇವ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಪ್ರಿಯರಾದ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರು. அவர்கள் செஞ்ச அவங்களை குறித்த பவுலடியார் சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஒரு வாட்டி கூட நினைவூட்டுகிறேன். ಅವರ ಕುರಿತಾಗಿ ಪೌಲನು ಹೇಳಿದಂತ ಮಾತುಗಳನ್ನು ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. முதலாவது அதிகாரத்தில் அவர்கள் மாதிரி உள்ள நல்ல எக்ஸாம்பிளா இருந்த ஜனங்களா இருந்தார்கள். ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅವರು ಮಾದರಿಯುಳ್ಳ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದರು. இரண்டாவது அதிகாரத்தில் அவர்கள் உற்சாகம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅವರು ಉತ್ಸಾಹ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು. மற்றவர்களை ஆண்டவருக்குள் இழுத்து கொண்டு வருவதற்காக அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தி வந்தார். ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದರು. மூன்றாவது அதிகாரத்தில் அவர்கள் ஸ்திரப்படுத்தி வாழ்க்கையை நடத்தினவர்களாக இருந்தார்கள். ಮೂರನಾಗಿ ಅವರು ಸ್ಥಿರವಾಗಿ ಇದ್ದಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದರು. நான்காவது அதிகாரத்தில் அவர்கள் பரிசுத்தத்தில் வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். ನಾಲ್ಕನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅವರು ಶುದ್ಧವಾದ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಿದರು. ஐந்தாவது அதிகாரத்தில் அவர்கள் நேரங்களையும் சமயங்களையும் நன்றாக புரிந்து அறிந்து வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். ಐದನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕಾಲಗಳನ್ನು ಸಮಯಗಳನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರಿತು ಅವರು ಜೀವಿಸುತ್ತವರಿದ್ದರು. மூன்றாவது அதிகாரத்தினுடைய கருத்து சொல்லி நான் அந்த செய்தியை முடித்தேன். ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿರುವಂತಹ ವಿಷಯಗಳನ್ನು ತಿಳಿಸಿ ಮುಂದೆ ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. கிறிஸ்துவில் நிலை நிற்கிறவர்களாக அவர்களை நாம் காணுகிறோம். ಅವರು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುವವರನ್ನಾಗಿ ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. ஒன்றாம் அதிகாரத்தினுடைய கருத்தை நேற்று சாயங்கால கூட்டத்தில் சொன்னேன். ಒಂದನೇ ಅಧ್ಯಾಯದ ಸಾರಾಂಶ ನಿನ್ನೆ ಸಂಜೆ ನಾನು ತಿಳಿಸ್ತಾ ಬಂದೆ. மூன்று காரியங்கள் சொன்னேன். ಮೂರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಬಂದೆ. விசுவாசத்தினுடைய கிரியை உள்ளவர்களாக இருந்தார்கள். ವಿಶ್ವಾಸಗಳು ಕ್ರಿಯೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು. அன்பின் முயற்சிகள் உள்ளவர்களாக இருந்தார்கள். ಅವರು ಪ್ರೀತಿ ಪೂರ್ವಕರಾಗಿದ್ದರು. நம்பிக்கையின் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையின் பொறுமையோடு இருந்தவர்களாக இருந்தார்கள். ನಂಬಿಕೆಯ ಫಲವಾಗಿ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುವವರಾಗಿದ್ದರು. இன்றைக்கு இந்த செய்தியில 4வது அதிகாரத்தில் உங்கள் கவனத்தை நான் கேட்கிறேன். ನಾನು ಈ ದಿವಸ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಗಮನವನ್ನು ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ. அதனுடைய கருத்தை பவுலடியார் தெசலோனிக்க சபையை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களும் அதில் நடக்கிறவர்களுமாக இருக்கிறார்கள். ಆತನು 4ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿಳಿಸ್ತಾನೆ, ತೆಸಲೋನಿಕದವರಿಗೆ ನೀವು ದೇವರಿಗೆ ಶುದ್ಧರಾಗಿ ನಡೆಯಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான குணாதிசயம் என்னவென்று கேட்டால் நான் சொல்லுவேன், நீங்கள் கிறிஸ்துவை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಬಯಸುವಂತ ಒಂದು ವಿಷಯವೇನೆಂದರೆ ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ನಾವು ಸಹ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು. ಯೇಸು கிறிஸ்து எப்படி பரிசுத்தத்தில் வாழ்ந்தார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಗೆ ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಆತನು ಜೀವಿಸಿದನು? அவர் பாவம் செஞ்சதில்லை. ಆತನು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ. அவருக்குள்ளே பாவம் இல்லை. ಆತನ ಒಳಗಡೆ ಪಾಪವಿಲ್ಲ. அவர் பாவம் அறிந்ததும் இல்லை. ಆತನ ಪಾಪದ ಅರಿವು ಆತನಲ್ಲಿಲ್ಲ. அவர் பாவம் செஞ்சதில்லை. ಆತನು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ. காரணம் என்னமோ அவர் பாவம் அறிந்ததில்லை. ಕಾರಣ ಆತನು ಪಾಪವನ್ನು ಅರಿತವನಲ್ಲ. அவர் பாவம் அறியாததுக்கு காரணம் அவருக்குள் பாவம் இல்லை. ಪಾಪ ಅರಿಯದ ಕಾರಣ ಆತನ ಒಳಗಡೆ ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தை
இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது நாம் தேவ பிள்ளைகளாக மாறுகிறோம். ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಆತನು ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಾಗ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುತ್ತೇವೆ. அப்படி தேவனுடைய பிள்ளைகளாகும் பொழுது நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் தெய்வீக குணாதிசயங்களோடு கூட இருக்க வேண்டும். ಹಾಗೆ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವಾಗ ನಮ್ಮ ಗುಣಗಳು ದೇವರ ಗುಣಗಳಾಗಿರಬೇಕು. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதும் உலக பிரகாரமான சுபாவங்களை எடுத்து குணாதிசயங்களை எடுத்து நான் வாழவும் ஒன்று சேரவே சேராது. ನಾನು ದೇವರ ಮಕ್ಕಳೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು ಲೋಕದ ಜನರಾಗಿ ಜೀವಿಸುವುದು ಎಂದಿಗೂ ಸಹ ಇಜೋಡಾಗುವುದಿಲ್ಲ. நேத்து சாயங்காலம் சொன்னது போல ஒரே ஒரு எத்திக்ஸ், அது ஆண்டவருடைய எத்திக்ஸ். ಒಂದೇ ಒಂದು ನಿಯಮ, ಅದು ದೇವರ ಒಂದು ನಿಯಮವಾಗಿದೆ. ನಮ್ಮ ಆண்டவர் சொன்னாரு உவ உவ என்றும் இல்ல இல்ல என்றும் இருக்கட்டும். ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ ಹೌದಾದರೆ ಹೌದು ಇಲ್ಲವಾದರೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளைன்னா கிறிஸ்துவுக்காக வாழணும். ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ಮಗನಾಗಿದ್ದರೆ ನಾನು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. நான் கிறிஸ்துவனுடைய நாமத்தை எடுத்து பிசாசுக்காக வாழக்கூடாது. ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವನ್ನು ಎತ್ತಿ ಸೈತಾನನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಬಾರದು. ஆண்டவர் எது எதிர்பார்க்கிறதோ அது நான் செய்ய வேண்டும். ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಏನು ಎದುರುನಾಡುತ್ತಾನೋ ಅದನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕು. ஆண்டவர் எது எதிர்க்கிறதோ அதை நான் எதிர்க்க வேண்டும். ದೇವರು ಯಾವುದನ್ನು ಎದುರಿಸುತ್ತಾನೋ ಅದನ್ನು ನಾವು ಎದುರಿಸಬೇಕು. ஆண்டவருக்காக வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. இங்கே 4வது அதிகாரம் 1லிருந்து 8வது வசனம் வரைக்கும் ನಾವು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನದಿಂದ 8ನೇ ವಚನದ ತನಕ அதிலே கொடுக்கப்பட்ட கருத்து இப்படிதான், நீங்கள் பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும். ಅಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಸಾರಾಂಶ, ನೀವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அதனுடைய 9வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் 9ನೇ ವಚನದಿಂದ 12ನೇ ವಚನಗಳು நீங்கள் ஐக்கியத்தில் நடக்க வேண்டும். ನೀವು ಐಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ನಡೆಯಬೇಕು. அதனுடைய 11வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் 11 12ನೇ ವಚನಕ್ಕೆ ಬಂದಾಗ நீங்கள் அந்தஸ்தில் நடக்க வேண்டும். அந்தஸ்தின கௌரவத்தில் ನೀವು ಸಜ್ಜನರಾಗಿ ಇಲ್ಲ ಗೌರವವುಳ್ಳವರಾಗಿ ನೀವು ಜೀವಿಸಬೇಕು. ಇಂಗ್ಲಿಷ್ல சொல்லுகிற walk in holiness, ನೀವು ದೇವರ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನೀವು ನಡೆಯಿರಿ. walk in harmony, walk in ಒಟ್ಟುಮೇಲೆ ನಡೆ. ನೀವು ಐಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ನಡೆಯಿರಿ. then walk in honesty, ನೀವು ಗೌರವದಿಂದ ನೀವು ನಡೆಯಿರಿ. ಓಕೆ, இந்த 3 காரியங்கள் இந்த சபையில் இருக்க வேண்டும். ಈ 3 ಕಾರ್ಯಗಳು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. நாம் ஐக்கியத்தில் நடக்க வேண்டும், நாம் பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும் என்பது தேவன் முந்தின விஷயமாக சொல்லி இருக்கிறார். ಪ್ರಾರಂಭವಾಗಿ ನಾವು ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮೊದಲದಾಗಿ ಆತನು ದೇವರು ಬರೆಸಪಟ್ಟಿದ್ದಾನೆ. பரிசுத்தம் இருந்தா மற்றெல்லாம் வந்துவிடும். ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದರೆ ಮತ್ತೆಂದ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ. நாம் நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ನಾವು ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 13ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. ஞானியோடு கூட நட, நீயும் ஞானியாவும். ನೀನು ஞானிಯೊಂದಿಗೆ ನೀನು ನಡೆದರೆ ನೀನು ಸಹ ಜ್ಞಾನಿಯಾಗುತ್ತಿ. மதிகேடனோடு கூட நடந்தால் நீ அழிந்து போகும். ನೀನು ಒಂದು ವೇಳೆ ಸೋಂಬೇರಿ ಒಟ್ಟಿಗೆ ನೀನು ನಡೆದರೆ ನೀನು ಸಹ ಅಳಿದು ಹೋಗುತ್ತಿ. அப்ப walk with wise so that you also be wise. ನೀನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೀನು ನಡೆಯುತ್ತೋ ನೀನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇರುತ್ತಿ. If you walk with the fool, then you will be destroyed. ನೀನು ಬುದ್ಧಿಹೀನನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆದರೆ ನೀನು ಸಹ ಬುದ್ಧಿಹೀನನಾಗಿರುತ್ತಿ. இங்கே பவுலடியார் சொல்லுங்க, தெசலோனிக்க விசுவாசிகளே நீங்க நடக்கணும். ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ತೆಸಲೋನಿಕ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ ನೀವು ನಡೆಯಬೇಕು. நிறைய விசுவாசிகள் உட்கார்ந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕುಳಿತೇ ಅವರು ಇರುತ್ತಾರೆ. ஊழியக்காரரை கழும்புங்க எழும்புங்க போங்க செய்யுங்க செய்யுங்க சொன்னாலும் அப்படியே என்ன சொல்றது, ஸ்டிக் போட்டு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ದೇವರ ಸೇವಕರು ನೀವು ಎದ್ದೇಳಿ ಮಾಡಿ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಸಹ be active. ಗಮ್ಮಾಕಿ ಅಣ್ಣಿಸಿಕೊಂಡು be active and be alert of the time what God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்த நேரத்தை குறித்து நீங்கள் ஜாகிரதையாயிருங்கள். ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಜಾಗರೂಕರಾಗಿರಿ. ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಲೈಫ್, நிரந்தரமான நடவடிக்கை வாழ்க்கை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நிரந்தரವಾಗಿ ನಾವು நடவடிக்கை வாழ்க்கை ಆಂಡವರು ಎದುರ್ಪಾರ್ಕ್கிறார். ನಾವು ನಿರಂತರವಾಗಿ ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುವುದನ್ನು ದೇವರು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த walk in holiness அப்படி சொல்லும் பொழுது அது நிரந்தரமாக எடுத்துக்காட்டாக நாம் நடக்க வேண்டிய நடைமுறை வாழ்க்கை. ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ನಡೆಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಿರಂತರವಾಗಿ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ನಾವು ನಡೆಯುವಂತರಾಗಿರಬೇಕು. வேதத்தில் விசுவாச வீரர்கள் அந்த வரிசையில் ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார், ஒருவர் ஆண்டவரோட நடந்தார் என்று வாசிக்கிறோம். ನಾವು ನಂಬಿಕೆ ವೀರರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಕುರಿತಾಗಿ ನಡೀತದೆ, ನಂಬಿಕೆಯಿಂದ ನಡೆದನು ಎಂಬುದಾಗಿ. ಯಾರು அந்த நபர்? ಯಾರು ಆ ಮನುಷ್ಯನು?
ಏನೋಕ್. ಓಕೆ, ಏನೋಕ್ ಆಂಡವರೋಡು ಕೂಡ நடந்தார். ಅನೋಕನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಆತನು ನಡೆದನು. ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார். ದೇವರು ಆತನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಆಶೆ ಇದೆ. நான் ஆண்டவர் என்ன எடுத்துக்கொள்ளணும், ದೇವರು ನನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು, நான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும், ನಾನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು, பரலோக சந்தோஷத்தில் நான் இருக்கணும். ಆ ಪರಲೋಕ ಸಂತೋಷದಲ್ಲಿ ನಾವು ಭಾಗಿಯಾಗಬೇಕು. ஆனா அப்படி இருக்கணும்னு ஒண்ணு செய்யணுங்க. ಅಲ್ಲಿ ಹಾಗೆ ಇರಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಒಂದು ಮಾಡಬೇಕು. நீங்க நடக்கணுங்க, ನೀವು ನಡೆಯಬೇಕು, அவர் கூட நடக்கணும். ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು. ஏனோ தானோன்னு நடக்காதீங்க. ಹೇಗೋ ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. எப்படியோ வாழ்க்கை முடிச்சிட்டேன்னு சொல்லாதீங்க. ಹೇಗೋ ನನ್ನ ಜೀವಿತ ಮುಗಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. கர்த்தர் எதை சித்தம் வச்சிருக்கிறாரோ அதின்படி நடங்க. ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಚಿತ್ತವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೋ ಅದರೊಟ್ಟಿಗೆ ನೀವು ನಡೆಯಿರಿ. ஆண்டவர் சொல்றார் பரிசுத்தத்தில் நடங்க. ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ ನೀವು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ. நமது வாழ்க்கையில் அந்த பரிசுத்தத்தை நாடிக்கொண்டு நடப்பதற்காக நாம் ஆசை கொள்வோம். ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಶುದ್ಧರಾಗಿ ನಡೆಯುವ ಒಂದು ಆಶೆ ಮನೋಭಾವದಲ್ಲಿ ಇರುವಂತವರಾಗಿರೋಣ. எபேசியருக்கு நிருபம் எழுதும்போது பவுலடியார் இப்படி சொல்லுகிறார். ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆಯುವಾಗ ಪೌಲನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. 5வது அதிகாரத்தில் அவர் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்லுகிறார். 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அதனுடைய 1-2 வசனங்களை இப்படி வாசிக்கிறோம். 1-2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. நாம் அன்பில் நடக்க வேண்டும். ನಾವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. அதனுடைய 3லிருந்து 6 வரை வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். ನಾವು 3ರಿಂದ 6 ವಚನ ಗಂಟ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. நாம் பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும். ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. அதனுடைய 7லிருந்து 14வது வசனம் வரைக்கும் ನಾವು 7ರಿಂದ 14ನೇ ವಚನ ತನಕ walk as children of light, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும். ನಾವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. அதனுடைய 15வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் 15ರಿಂದ 21ನೇ ವಚನ ಗಂಟ புத்திசாலிகளாக நடக்க வேண்டும். ನಾವು ಬುದ್ಧಿವಂತರಾಗಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. walk in love, அன்பில் நடக்க வேண்டும். ನಾವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು. walk in purity, பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும். ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು. walk as children of light, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும். ನಾವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಡೆಯಬೇಕು. walk wisely, புத்திசாலிகளாக நடக்க வேண்டும். ನಾವು ಬುದ್ಧಿವಂತರಾಗಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. இந்த அதிகாரம் முழுவதும் நட 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 என்று பவுலடியார் சொல்லுகிறார். ಅಧಿಕಾರ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೋಡುವಾಗ ನೀನು ನಡೀರಿ 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 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஒரு சிலை மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்காதே. ಒಂದು ಶಿಲೆ ಆಗಿಲ್ಲ, ಒಂದು ವಿಗ್ರಹ ಆಗಿ ನೀವು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದು ಬೇಡ. சுறுசுறுக்காக செயல்படுங்க. ನಾವು ಚಟುವಟಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நீங்க உட்கார்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கல. இங்க ನೀವು ಇಲ್ಲಿ ಕುಂತುಕೊಳ್ಳಕ್ಕೆ ದೇವರು ನಿಮಗೆ ಅನುಮತಿ ಕೊಡಲಿಲ್ಲ. உங்களுக்கு ஒரு தேசம் வச்சிருக்கிறார். ನಿಮಗೊಂದು ದೇಶವನ್ನು ಆತನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒரு வீடு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ಒಂದು ಮನೆಯನ್ನು ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த வீட்டுக்கு சென்ற பிறகு நீங்க இப்படி ஓட தேவையில்லை. ಆ ಮನೆಗೆ ನೀವು ಹೋದ ನಂತರ ಈ ರೀತಿಯಾಗಿ ಓಡೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அந்த இடத்தில் நீங்கள் ஆறுதல் அடைவீங்க. ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ವಿಶ್ರಾಂತಿ ಹೊಂದುತ್ತೀರಿ. இன்னைக்கு என்ன செய்யணும்? ಈಗ ನೀವೇನ್ ಮಾಡಬೇಕು? விரைந்து விரைந்து ஓட வேண்டும். ನಾವು ಓಡುತ್ತಾ ಓಡುತ್ತಾ ನಾವಿರಬೇಕು. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேக மக்கள் நம்மளை தேடி வர அளவுக்கு நாம் வாழ வேண்டும். ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತ ನೋಡಿದಾಗ ಬೇರೆ ಮಕ್ಕಳು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರಬೇಕು. ಆ ರೀತಿಯಾದ ಜೀವಿತ ಜೀವಿಸಬೇಕು. ஒரு இடத்தில் நடந்து போகும் பொழுது நம்மளை மக்கள் கூர்ந்து பார்க்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತ ನಾವು ನಡೆಯುವಾಗ ಅನೇಕರು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ ಅವರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಡಿಲಿಕ್ಕೆ ಒಂದು ನಮ್ಮ ಒಂದು ಮಾದರಿ ಇರಬೇಕು. எங்களுக்கு இப்போதான் அந்த ஃளைட் வசதிகள் அந்த அந்தமான் தீவுக்கு அதிகமாக வந்துச்சு. ಈಗಿನ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇವರಿಗೆ ವಿಮಾನದ ಒಂದು ಅನುಕೂಲ ಇವಾಗ ಇದೆ. நான் கிரேட் நிக்கோபாரில் ஊழியம் பண்ணும் பொழுது எங்களுக்கு அங்க இருந்து ஒரு கப்பல் காத்து கிடந்து டிக்கெட் எடுத்து போர்ட்பர் வரைக்கும் 4 நாள் பயணம் செஞ்சு வரணும். ಇವರು ಗ್ರೇಟ್ ನಿಕೋಬಾರ್ ಇಂದ ಅವರು ಹಡಗಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ 4 ದಿವಸ ಬೇರೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಇವರು ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತು. அங்க வந்து அடுத்த கப்பல் 1200 பாசஞ்சரை கேரி செய்கிற அந்த கப்பலுக்கு நாங்கள் காத்து கிடந்து டிக்கெட் வாங்கி நாங்க அடுத்த 4 நாள் பயணம் பண்ணாதான் சென்னை போர்ட் எல்லையில் வர முடியும். 1600 ಜನ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವ ಒಂದು ಹಡಗಿನಲ್ಲಿ ಇವರು ಕಾಯ್ದು ಕುಳಿತು ಟಿಕೆಟ್ ಅನ್ನು ತೆಗೆದು 4 ದಿವಸದ ಪ್ರಯಾಣದ ನಂತರ ಇವರು ಚೆನ್ನೈಗೆ ಬರಬೇಕಾಗಿತ್ತು. நான் கிரேட் நிக்கோபார்ல இருந்து போர்ட்பர் வந்துட்டேன். ಗ್ರೇಟ್ ನಿಕೋಬಾರ್ ಇಂದ ಇವರು ಪೋರ್ಟ್ಬಾರ್ ಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ಟಿಕೆಟ್ಗೆ வந்து பயங்கர ரஷ். ಈ ಟಿಕೆಟ್ ಗೆ ಬಂದು ತುಂಬಾ ರಶ್ ಆದಂತ ಸ್ಥಳ. ಮುಂದಿನ ನಾಳೆ ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு மக்கள் கல்ல போட்டில் எல்லாம் வச்சு அங்கே லைனா வச்சிருக்காங்க. ಅಲ್ಲಿ ಹಿಂದಿನ ದಿವಸ ಬಂದು ಕಲ್ಲು ಬಾಟಲ್ ಎಲ್ಲ ಇಕ್ಕಿ ಅವರು ಟಿಕೆಟ್ ಗೋಸ್ಕರ ಕಾಯ್ದು ಕುಳಿತಿರುತ್ತಾರೆ. அந்த கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்குறதுக்கு இந்த நிலைமைக்கு என்னால் முடியாது. ಆ ಕೌಂಟರ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಟಿಕೆಟ್ ತಗೊಳ್ಳೋಕೆ ಈ ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ. நான் ஜஸ்ட் அந்த ஆபீஸ் ரூம் அந்த லோபியில் போய் அப்படியே கொஞ்சம் சுத்தி பார்த்தேன். ಆ ಆಫೀಸ್ ಹತ್ರ ಹೋಗಿ ತುಂಬಾ ಅವರು ಸುತ್ತಿ ನೋಡಿದರು. என்னுடைய அந்த நடக்கையை பார்த்து என்னுடைய அந்த அப்பியரன்ஸை பார்த்து உள் அறையில் இருந்த
the shipping director அவருடைய ஸ்டாஃப் இறக்கி அவர் என்ன ಚೇಂಬರ್க்கு ವಾಂಗನ್ನು ಕೂಪಿಟ್ಟಾರೆ. ಇವರ ನಡತೆಯನ್ನು ನೋಡಿ ಒಳಗಡೆ ಆಫೀಸರು ಅವರನ್ನು ಕರೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಒಳಗಡೆ ಕರೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಇವರನ್ನು ತಿಳಿಸಿದರು. என்கிட்ட கேட்டா சார் எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன். ಇವರು ಕೇಳಿದ್ರು ಸರ್ ಯಾಕೆ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ? எனக்கு ஒரு டிக்கெட் வேணும் சார். ನನಗೊಂದು ಟಿಕೆಟ್ ಬೇಕು. அவர் அப்பவே ஸ்டாஃப் கூப்பிட்டு எனக்கு அந்த சேம்பர்ல டிக்கெட் எழுதி கொடுத்தாரு. ಅಲ್ಲ ಆಫೀಸಲ್ಲೇ ಒಂದು ಟಿಕೆಟ್ ಅನ್ನು ಬರೆದು ಇವರಿಗೆ ಇವರು ಕೊಟ್ಟರು. நானே ஆச்சரியப்பட்டேன். ಇವರೇ ಆಶ್ಚರ್ಯ ಹೊಂದಿದರು. உங்களுக்கு தெரியுமா எதனால அவர் கூப்பிட்டேன்னு? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ಇವರನ್ನು ಯಾಕೆ ಕರೆದರು ಎಂಬುದಾಗಿ? என்னுடைய அந்த ಅಪಿಯರೆನ್ಸ್, ಇವರ ಒಂದು ನಡತೆ, என்னுடைய அந்த பேஷன்ஸ், ಇವರ ಒಂದು ತಾಳ್ಮೆ, நான் அந்த லோபியில் எப்படி செயல்பட்டார்னு அவர் சேம்பர்ல இருந்து என்னை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். ಅವರ ಆಫೀಸ್ ಒಳಗಡೆಯಿಂದ ಇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತಾ ಅವರಿದ್ದಾರೆ. அவர் ஒரு முஸ்லிம் இஸ்லாம் மதத்தில் சேர்ந்தவர். ಅವರು ಇಸ್ಲಾಂ ಒಬ್ಬರು ಮುಸ್ಲಿಂ ಮತದಲ್ಲಿ ಸೇರಿದಂತವರು. கிறிஸ்டியனும் கிடையாது. என்ன நான் ஒரு சர்ச் ஃபாதர் சொல்லி கூப்பிடுறதுக்கு அவர் கிறிஸ்டியனும் கிடையாது. ಇವರು ಚರ್ಚ್ ಫಾದರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಅವರು ಒಬ್ಬ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಸಹ ಅಲ್ಲ. பாருங்களேன், நம்மளை பார்க்கிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். ಆದ್ರೆ ನೋಡ್ರಿ, ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಂತ ಅನೇಕ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. நீங்க போற இடத்துல எல்லாம் அந்த ஒரு பிரசன்ஸ் கொடுக்க வேண்டும். ನೀವು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳಗಳೆಲ್ಲ ಅಂತ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆ ಇರಬೇಕು. நான் பொதுவா மெடிக்கலுக்கு போகும்போது ಸಾಧಾರಣವಾಗಿ ನಾವು ಮೆಡಿಕಲ್ಗೆ ನಾವು ಹೋಗುವಾಗ ವೆಲ್ ಡ್ರೆಸ್ಡ್ போவேன். நல்ல நல்ல ಒಳ್ಳೆ ಒಂದು ವಸ್ತ್ರ ರೆಡಿಯಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ನೀಟ್ ಡ್ರೆಸ್ಡ್ ಪೋ, ಒಳ್ಳೆಯ ಡ್ರೆಸ್ ಅಲ್ಲಿ ಇವರು ಹೋಗುತ್ತಾರೆ. மெடிக்கலுக்கு தானே போனேன். மெடிக்கல் தானே ನೀವು ಹೋದ್ರಿ. யாரோ இறந்துட்டாருன்னா அந்த பாடி எல்லாம் தூக்கி மோர்ச்சல் வைக்கணும், அப்புறம் வந்து குளிக்கணும். அப்போ இந்த நல்ல ட்ரெஸ் பண்ணி அயன் பண்ணி வச்சிருக்க ட்ரெஸ் ஏன் போடணும், எது கந்தையான ட்ரெஸ் போட்டு போனா போதுமே அப்படின்னு யோசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಇಲ್ಲ ಮೆಡಿಕಲ್ ಹೋದ್ರೆ, ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಹೋದ್ರೆ ಒಳ್ಳೆ ಡ್ರೆಸ್ ಹಾಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಅದು ಗಲೀಜ್ ಆಗ್ತದೆ, ಅಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಸತ್ರೆ ಅವ್ರನ್ನ ತೆಗೆದು ಮಾರ್ಚರಿಗೆ ಹಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸುವ ಸಹ ಇದ್ದಾರೆ. உங்களுக்கு தெரியுமா இதனால அப்படி போறேன்னு? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ ಯಾಕೆ ಆ ತರ ಚಂದವಾದ ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ? ಎಲ್ಲ இடத்துல இந்த செக்யூரிட்டி ஸ்டாஃப் நிக்கும். ಎಲ್ಲ ಕಡೆಯಲ್ಲೂ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಸ್ಟಾಫ್ ಗಳು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. அவங்க எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ಎಲ್ಲರನ್ನು ಅವರು ಒಳಗಡೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் நடந்து வரும்பொழுது ಇವರು ನಡೆದು ಬರುವಾಗ ಗೇಟ್ ತೆರೆದು போங்க சார் போங்க சார், ಗೇಟ್ ತೆಗೆದು ಹೋಗಿ ಸರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நான் ಯಾರನ್ನ ಅವರು பார்க்க மாட்டாரு. ಇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನೋಡುವುದಿಲ್ಲ. அவர் நினைக்கும் அந்த ஹாஸ்பிடல் ஒரு ஸ்டாஃப் உயர்ந்த அதிகாரி நினைச்சேன்னு உள்ள அனுப்புவார். ಅಲ್ಲಿ ಅವರು ನೆನೆಸುತ್ತಾರೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ನಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಅಧಿಕಾರಿ ಇರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ ಒಳಗಡೆ ಬಿಡುತ್ತಾರೆ. நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு இருக்கு. நான் போகும்போது சில பேர் எழுந்து நிற்பாங்க. ಅನೇಕರು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇವರು ಹೋಗುವಾಗ ಅನೇಕರು ಎದ್ದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. என் கூட வர்ற விசுவாசிகள் நீங்க நல்லா ட்ரெஸ் போட்டு வாங்க, அவங்க ஆதரிப்பாங்க. ಇವರು ಜೊತೆ ಬರುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ಒಳ್ಳೆ ಡ್ರೆಸ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರೆ ಅವ್ರು ನಿಮಗೆ. நான் எதுக்கு சொன்னேன்னா, ಯಾಕೆ ನಾನು ಹೇಳ್ತಿದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ, நம்ம நடக்கை வந்து பார்த்து மக்கள் நம்மை கூர்ந்து பார்க்கணும். ನಮ್ಮ ನಡತೆಯನ್ನು ನೋಡುವಾಗ ಅವರು ನಮ್ಮನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಬೇಕು. நம்முடைய நடத்தையில தான் மக்களை சந்திக்க முடியும். ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೆದರೆ ನಾವು ಮಕ್ಕಳನ್ನು ಸಂಧಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நீங்க சபையில நல்லா வந்து அமர்ந்து உட்கார்ந்தீங்க, ನೀವು ಸಭೆಯಲ್ಲಿ ಶಾಂತವಾಗಿ ಕುಳಿತು ನೀವು ಕುಳಿತಿದ್ದೀರಿ. ஆனா உங்களுடைய வாழ்க்கை வெளியரங்கமா எப்படி இருக்குது? ನಿಮ್ಮ ಹೊರಗಿನ ಜೀವಿತ ನಿಮಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ? எல்லாரும் இங்க வந்து சபைக்குள்ள பார்த்தா பக்தியான நவீன் பிரதர், பக்தியான குமார் பிரதர், ஓகே ஃபைன். ನೀವು ಒಳಗಡೆ ಬಂದು ನೋಡುವಾಗ ಭಕ್ತಿವಂತನಾದ ನವೀನ್, ಭಕ್ತಿವಂತ ಕುಮಾರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು ಓಕೆ. ஆனா வெளியே கேட்கணும் ಇವರ ಕುರಿತು. ಹೊರಗಡೆ ಇವರ ಕುರಿತಾಗಿ ಕೇಳಬೇಕು. நல்ல சகோதரர்கள் தான். ಒಳ್ಳೆ ಸಹೋದರರೇ. நான் உதாரணமா சொல்லிட்டு நீங்க தப்பா புரியாதீங்க. ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳಿದೆ ನೀವು ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ. இந்த சகோதரர்கள் எப்படி சபையிற்குள்ள இருக்கிறார்களோ அதே மாதிரி வெளியே என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். ಈ ಸಹೋದರರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆ ಒಳಗಡೆ ಇರುತ್ತಾರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೊರಗಡೆ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. இங்கே அப்போஸ்தலராகிய பவுலடியார் சொல்லுகிறார், எபேசியர் நிருபத்தில் உள்ள ஜனங்கள் 4 காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்து காண்பிக்க வேண்டும். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ಥೆಸಲೋನಿಕ ಎಫೆಸದವರ ವಿಶ್ವಾಸಿಗಳು 4 ವಿಧದಲ್ಲಿ ಅವರು ನಡೆಯಬೇಕೆಂಬ. அவங்க அன்பில் நடக்க வேண்டும், ಅವರು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ನಡೆಯಬೇಕು, பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும், ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும், ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಡೆಯಬೇಕು, வாக் வைஸில் புத்திசாலிகளாக நடக்க வேண்டும். ಅವರು ಬುದ್ಧಿವಂತರಾಗಿ ಅವರು ನಡೆಯಬೇಕು. நம்ம walk in holiness அதுதானே நம்ம சப்ஜெக்ட். அந்த பகுதி மட்டும் நம்ம வாசிப்போம். ನಮಗೆ ನಮ್ಮ ಒಂದು ವಿಷಯ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ, ಆ ವಿಷಯದ ಕುರಿತಾಗಿ ಮಾತ್ರ ನಾವು ಓದೋಣ. 5வது அதிகாரம் 3ರಿಂದ 6வது ವಚನ ವರೆக்கும். ಎಫೆಸದವರ ಬರ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನದಿಂದ 6ನೇ ವಚನ ತನಕ.
அது கரெக்ட் தானே? கரெக்ட். ஓகே, எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 3 வாசி. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளில் பொழுதாலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ಸ್ತೋತ್ರಂ செய்தலே ತಗುಂ. ಓಕೆ, ಇಲ್ಲಿ ನಾವು 3ನೇ ವಚನದಲ್ಲಿ 3ರಿಂದ 5 ವಚನ ಓದ್ತಾ ಬಂದ ಜಾರತ್ವ ಯಾವ ವಿಷಯವಾದ ಬಂಡುತನ ದುರಾಶೆ ಇವುಗಳ ಸುದ್ದಿಯಾದ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರದು, ಇವುಗಳಿಗೆ ದೂರವಾಗಿರುವುದೇ ದೇವಜನರಿಗೆ ಯೋಗ್ಯವಾದದ್ದು ಎಂಬುದಾಗಿ. அதனுடைய 5வது வசனத்தின் கடைசி பகுதியில் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில் இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ನಾವು 5ನೇ ವಚನ 2ನೇ ವಾಕ್ಯ ಬಂದಾಗ ಕ್ರಿಸ್ತನ ಮತ್ತು ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಬಾಧ್ಯತೆ ಇಲ್ಲವೇ ಎಂಬುದನ್ನು ಇಲ್ಲವೆಂದು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಬಲ್ಲಿರಲ್ಲವೇ. விசுவாசிகளுக்குள்ள வரக்கூடிய குணாதிசயங்கள் தான் இங்க சொல்லுகிறோம். ಇಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಒಳಗಡೆ ಬರುವಂತ ಸ್ವಭಾವ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ನಾವು ಓದ್ತಾ ನಾವು ಬಂದೆವು. ನಮ್ಮ ಮಲಯಾಳದಲ್ಲಿ ಕಳಿವಾಕು, ಪೊಟ್ಟ ಚೊಲ್ಲಲ್, ಚೀತತರಂ, ದುರ್ನಡಪುಗಾರ, ಅಶುದ್ಧನ್, ವಿಗ್ರಹಾರಾಧಿಯಾಗ ದ್ರವ್ಯಾಗ್ರಹಿ. ಇಲ್ಲಿ ನಾವು ಕೆಲವು ಮಾತುಗಳನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಹೊಲಸು ಮಾತು, ಹುಚ್ಚು ಮಾತು, ಕುಚೋದ್ಯ ಮಾತು, ಇವು ಬೇಡವೇ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல விக்கிரகம் இல்லையே இல்லை. ಆ ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೇಳ್ತಾರೆ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ವಿಗ್ರಹಗಳು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆனா இந்த வசனத்தின்படி சில நேரங்களில் அது இருக்குது இல்லையா? ಈ ವಚನದಲ್ಲಿ 5ನೇ ವಚನ ಹೇಳುವಾಗ ಜಾರರು ದುರಾಚಾರಿಗಳು ವಿಗ್ರಹಾರಂತಿರುವ ಲೋಭಿಗಳು ಎಂಬುದಾಗಿ. போதுமானது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಬೇಕಾದ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இன்னும் சொத்து வேணும்னு ஆசைப்படுறீங்க. ಇನ್ನೂ ನಮಗೆ ಆಸ್ತಿ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು இன்னும் எனக்கு கொஞ்சம் கூட சம்பாத்தியம் வேணும்னு ஆசைப்படுறீங்க. ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ನಮಗೆ ಸಂಪಾದನೆ ಬೇಕೆಂಬ ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. சம்பாத்தியத்துக்காக பின்னாடி ஓடி ஓடி இயேசுவை மறந்து விடுகிறார்கள். ಸಂಪಾದನೆಗೋಸ್ಕರ ಸಂಪಾದನೆಯಿಂದ ಓಡಿ ಓಡಿ ದೇವರನ್ನು ಮರೆತು ಹೋಗುತ್ತಾರೆ. சம்பாத்தியம் ஆகக்கூடாதுன்னு சொல்லுகிற ஒரு ஊழியக்காரன் கிடையாது நான். ಸಂಪಾದನೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ದೇವರ ದಾಸ ನಾನಲ್ಲ. ஆண்டோட வசனம் சொல்லுது எறும்பை பாருங்கள். ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ನೀವು ಇರುಬೆಯನ್ನು ನೀವು ನೋಡ್ರಿ. வெயில் காலத்தில் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிற மழை காலத்தில் உட்கார்ந்து சாப்பிடுகிற அந்த எறும்பை பாருங்கள். ಇರುಬೆ ನೋಡ್ರಿ, ಬೇಸಿಗೆ ಕಾಲದಲ್ಲಿ ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಂಡು ಮಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ಕುಳಿತು ಅದು ತಿನ್ನುತ್ತದೆ. இன்றைக்கு கிடைத்ததெல்லாம் அன்றைக்கு சாப்பிட்டு முடித்துட்டு நாளைக்கு பட்டினியா இருக்க ஆண்டவர் சொல்லல. ಇವತ್ತು ಸಿಕ್ಕಿದ ಇವತ್ತೇ ತಿಂದು ನಾಳೆ ಉಪವಾಸ ಆಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. உங்களுக்கு இன்றைக்கு கொடுத்ததை இன்றைக்கு தேவையானதை பயன்படுத்திட்டு நாளைக்கு அடுத்த நாளுக்கு வைக்க வேண்டியது வைக்கீங்க. ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಇವತ್ತು ಎಷ್ಟು ಬೇಕೋ ಅಷ್ಟು ನೀವು ತಿಂದು ನಾಳೆಗೆ ಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಎತ್ತಿಡಬೇಕು. நான் என் சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு சொல்றேன், there should be a family planning. நல்ல குடும்ப அந்த financial management இருக்கணும். ಇವರ ಸಭೆಯಲ್ಲೂ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ವಿಷಯ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹಣಕಾಸಿನ ವಿಚಾರಣೆ ಅದಿರಬೇಕು. எனக்கு 5000 ரூபாய் வருமானம் இருந்தால், ನನಗೆ 5000 ನನಗೆ ಸಂಪಾದನೆ ಬರುವುದಾದ್ರೆ 50000 ரூபாய் வருமானம் இருக்கிற ஒருவரை போல வாழக்கூடாது. ನಾವು 50000 ಸಂಪಾದನೆ ಇರುವಾಗೆ ನಾವು ಜೀವಿಸಬಾರದು. 5000 ரூபாய் வருமானத்தில் எப்படி நான் நன்றாக வாழ முடியுமோ அதுதான் பிளான் பண்ணணும். 5000 ಸಂಪಾದನೆಯಲ್ಲಿ 5000ಕ್ಕೆ ಎಷ್ಟು ಗೌರವವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು ಅದನ್ನ ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡಬೇಕು. நம்ம அது தவறி போனால் எல்லாமே டிசார்டர் ஆக மாறிவிடும். ಅದರಲ್ಲಿ ನಾವು ತಪ್ಪು ಹೋದ್ರೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ತಪ್ಪು ಹೋಗುತ್ತೇವೆ. நாம் பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும். ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. மறுபடியும் நாம் தெசலோனிக்க நிருபத்தில் வருவோம். ನಾವು ಪುನಃ ನಾವು ತೆಸಲೋನಿಕ ಪತ್ರಿಕೆಗೆ ನಾವು ಬರುವಂತ அங்கே walk in holiness ಎಂದು சொல்லுகிற அந்த பகுதியில் ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ அங்கே நான் பரிசுத்தத்தில் நடப்பது ஏன் என்றுள்ள காரியங்கள் பவுலடியார் விளக்கமாக சொல்லி இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಾವು ಯಾಕೆ ನಡೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೆಲವು ಕಾರಣಗಳನ್ನು ಆತನು ಹೇಳುತ್ತಾ ಆತನಿದ್ದಾನೆ. அதனுடைய முதலாவது வசனம் வாசிக்கும் பொழுது ನಾವು ಮೊದಲನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದುವಾಗ நான்காவது முதலாவது வருஷம், அன்றையும் சகோதரரே நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டும் என்று. ಅಲ್ಲಿ ನಾವು 2ನೇ ವಚನ ನೋಡ್ತಾ ನೀವು ಹೀಗೆ ನಡೆದು ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ.
எதனால நான் பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும்? ಯಾವ ಕಾರಣದಿಂದ ನಾವು ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು? முதலாவது காரியம், ಮೊದಲನೇ ಒಂದು ಕಾರಣ, அது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. ಅದು ದೇವರಿಗೆ ಅದು ಮೆಚ್ಚುಗೆ ಆಗಿದೆ. நாம் பரிசுத்தத்தில் நடப்பது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறது. ನಾವು ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತದ್ದು ದೇವರಿಗೆ ಅದು ಮೆಚ್ಚುಗೆ ಆಗಿದೆ ಅಂತ. அதனால நீங்கள் நடக்க வேண்டும். ಈ ಕಾರಣದಿಂದ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ನಡೆಯಬೇಕು. தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் செய்வதற்காக தான் வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த ஜீவியத்தில் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ಆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಂದೆ ಸಾಗುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಒಂದು ಕಾರ್ಯ, 4வது அதிகாரம் அந்த 3வது வசனத்தில் பார்க்கிறோம். 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ದೇವರ ಚಿತ್ತವೇನೆಂದರೆ ನೀವು ಶುದ್ಧರಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದೇ, ಆದದರಿಂದ ಹಾದರಕ್ಕೆ ದೂರವಾಗಿರಬೇಕು. ஓகே, கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்கள். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ದೇವರು ಕೊಟ್ಟ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಂಡವರಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. அங்கே வசனம் to obey the command of God. ಇದು ಒಂದನೇ ವಚನದಲ್ಲಿದೆ, ದೇವರ ಆಜ್ಞೆಯನ್ನು ನೀವು ದೇವರು ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏன் பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும்? ಯಾಕೆ ನೀವು ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು? தேவனை பிரியப்படுத்துவதற்காக, ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ. இரண்டாவது தேவனுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றுவதற்காக. ಎರಡನೇ ವಿಷಯ, ದೇವರು ಕೊಟ್ಟ ಆಜ್ಞೆಯನ್ನು ನಾವು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ. அதனுடைய 4, 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது 4 ಮತ್ತು 5ನೇ ವಚನ ಓದುವಾಗ, தேவனுக்கு பிரியமான ಪಾತ್ರமாக ವಾಳುಂಬಡಿಯಾಗ, ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ಪಾತ್ರೆ ಹಾಗೆ ನಾವು ಮಾರ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ, அப்படினா to glorify God, ದೇವರನ್ನು ನಾವು ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ. தேவனுடைய நாமம் என் வாழ்க்கையிலூட மகிமைப்பட வேண்டும். ದೇವರ ಒಂದು ಮಹಿಮೆ ನನ್ನ ಜೀವಿತ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಬೇಕು. உங்களை ஆண்டவர் சும்மா சிருஷ்டித்து இந்த உலகத்தில் வைக்கல. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸುಮ್ಮನೆ ಸೃಷ್ಟಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಇಡಲಿಲ್ಲ. எல்லாரும் சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ಎಲ್ಲರನ್ನು ಸೃಷ್ಟಿಸುವುದಕ್ಕೆ ಒಂದು ಉದ್ದೇಶವಿದೆ. ஆண்டவர் நன்றாக தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ದೇವರು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. அமெரிக்க வெளிநாட்டில் இருக்கிற மக்களை பார்க்கும்போது சில நேரத்தில் நமக்கு அந்த ஒரு கலக்கம் ஒரு உள்ளத்துல. ನಾವು ಅಮೆರಿಕ ಇಲ್ಲ ಹೊರ ದೇಶದವರು ನೋಡುವಾಗ ನಮಗೊಂದು ನಮ್ಮ ಒಂದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಕಳವಳ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அவங்க ரொம்ப சிவப்பா இருக்காங்க. ಅವರು ತುಂಬಾ ಬಿಳಿಯಾಗಿದ್ದಾರೆ. என் உடம்புல பார்த்துட்டு ನನ್ನ ಒಂದು ದೇಹದಲ್ಲಿ ನೋಡಿ நான் கருப்பா இருக்கிறேன். ನಾನು ಕಪ್ಪಾಗಿದ್ದೇನೆ. உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? அவங்க இந்த 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 கொஞ்சம் கருப்பாகிறதுக்கு தான் இங்க வர்றாங்க. ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ, ಅವರು ಸ್ವಲ್ಪ ಕಪ್ಪಾಗುವುದಕ್ಕೆ ಅಮೆರಿಕನ ಬಿಟ್ಟು ಭಾರತಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. சரியா? அவங்க கலர்ல நீங்க இங்க இருந்தா நீங்க வெந்து செத்துடுவேன். ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಆ ಬಣ್ಣದಲ್ಲಿ ಈ ಭಾರತದಲ್ಲಿ ನೀವು ಇದ್ದಿದ್ರೆ ನೀವು ಸುಟ್ಟು ಸಾಯ್ತಾ ಇದ್ರಿ. இந்தியாவில் இருக்கிற கிளைமேட்டுக்கு உங்களுக்கு தகுந்த அந்த கலரை கொடுத்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿರುವಂತ ವಾತಾವರಣಕ್ಕೆ ಅನುಕೂಲವಾಗಿರುವಂತ ಬಣ್ಣವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. 12 மணி நேரத்தில் வெயில்ல போய் நின்றாலும் நீங்க சட்டை கலட்டி ஓட தேவையில்லை. ನೀವು 12 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನೀವು ಬಿಸಿಲಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತರೂ ನೀವು ಅಂಗಿ ಬಿಚ್ಚಿ ಓಡೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அந்த சூடு உங்களை தாங்கும். ಆ ಒಂದು ಬಿಸಿ ನೀವು ತಾಳಿಕೊಳ್ಳಬಹುದು. அவங்க வந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ಅವ್ರು ಬಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತುಂಟಾ? சட்டையெல்லாம் கழட்டி போடுவாங்க. ಅವರು ಶರ್ಟ್ ಎಲ್ಲ ಬಿಚ್ಚಿ ಬಿಸಾಕುತ್ತಾರೆ. எங்கயா போய் அந்த வெயில் இல்லாத இடத்துல போய் ஒளிஞ்சிடுவாங்க. ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗಿ ಬಿಸಿಲಿಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அது நல்லது, இது நல்லது, அவங்க நல்லது பேசாதீங்க, நீங்க நல்லாதான் இருக்கீங்க. ಅದು ಒಳ್ಳೇದು ಇದು ಒಳ್ಳೇದು ಎಂಬುದಾಗಿ ಮಾತಾಡೋದು ಬೇಡ, ನೀವು ಚೆನ್ನಾಗಿ. God created you the best. ದೇವರು ಒಳ್ಳೆದನ್ನೇ ನಮ್ಮ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾನೆ. ஆண்டவர் உங்களை நல்ல இடத்திலும் வச்சிருக்கிறார். ದೇವರು ಒಳ್ಳೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இங்கே அதற்கு ஆண்டவருக்கு நீங்க என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ಈ ಕಾರಣಕ್ಕೆ ನೀವು ದೇವರಿಗೆ ನೀವು ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸಬೇಕು. Glorify God. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கஷ்டமானாலும் நஷ்டமானாலும், ಕಷ್ಟ ಆದರೂ ದುಃಖವಾದರೂ, ஆண்டவரே நன்றி. ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. சுகமானாலும் வியாதி ஆனாலும், ನನಗೆ ಕಷ್ಟವಾದರೂ ಅನಾರೋಗ್ಯವಿದ್ದರು, ஆண்டவரே நன்றி. ದೇವರೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. எனக்கு வரங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ನನಗೆ ವರವಿದ್ದರು ಇಲ್ಲದೇ ಇದ್ದರು, ஆண்டவரே நன்றி. ದೇವರೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ஐயோ, குமார் பிரதர் போல எனக்கு செய்தி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாத. ಕುಮಾರ್ ಬ್ರದರ್ ಹಾಗೆ ನಿಮಗೆ ಸಂದೇಶ ಕೊಡೋಕಾಗದೆ ಎಂಬುದಾಗಿ ಬೇಜಾರಾಗಬೇಡ್ರಿ. உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை நீங்க பயன்படுத்துங்க. ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ತಲಂತನ್ನು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ರಿ. இருக்கிற இடத்தில் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ದೇವರನ್ನು ನೀವು ಮಹಿಮೆಪಡಿಸ್ರಿ. Glorify God. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. எதற்காக பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும்? ಯಾವ ಕಾರಣದಿಂದ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು? முதலாவது காரணம், ಮೊದಲನೇ ಒಂದು ಕಾರಣ, ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக. ನಾವು ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ஆண்டவர்
ஆண்டவருடைய கட்டளைக்கு வழிபடுவதற்காக. ದೇವರ ಆಜ್ಞೆಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗುವುದಕ್ಕಾಗಿ. மூன்றாவது காரணம் ಮೂರನೇ ಒಂದು ವಿಷಯ ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதற்காக, ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ. அதனுடைய 4வது அதிகாரத்திலிருந்து 6வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது என்னோட 6வது வசனம் மட்டும் வாசிப்போம். 6ನೇ ವಚನ ಮಾತ್ರ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಯಾರೂ ತನ್ನ ಸಹೋದರನನ್ನು ವಂಚಿಸಿ ಕೇಡು ಮಾಡಬಾರದು. ನಾವು ಮುಂಚೆ ತಿಳಿಸಿ ನಿಮಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳಿದ ಕರ್ತನು ಮುಯಿಗೆ ಮುಯಿ ತೀರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஓகே, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாவற்றை குறித்தும் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். ದೇವರು ಇಂಥ ವಿಷಯಗಳು ಇಲ್ಲಿ 2 ಮತ್ತು 3 ವಚನಗಳ ಭಾಗದಲ್ಲಿ ಇಂಥ ವಿಷಯಗಳಿದ್ದರೆ ದೇವರು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. எதனால நாம் பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும்? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು? நீங்க சொல்லுங்களே. ನೀವ್ ಹೇಳ್ರಿ. ஒன்னு ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக, ಒಂದು ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ. 2 ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிಯುವುದற்காக, ಎರಡನೇದು ದೇವರ ಆಜ್ಞೆಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಕ್ಕಾಗಿ. 3 ಆண்டவருக்கு மகிமை செலுத்துவதற்காக. ಮೂರನೇ ವಿಷಯ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ. 4வது காரியம் மிக முக்கியமாக யோசிங்க. 4ನೇ ವಿಷಯ ಮುಖ್ಯವಾಗಿ ನೀವು ಆಲೋಚಿಸ್ರಿ. ஒரு நியாய தீர்ப்புண்டு. ಮುಂದೆ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ನಮಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿದೆ. ஒரு நியாய தீர்ப்புண்டு. ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿದೆ. ஆண்டவர் கணக்கு கேட்பார். ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಲೆಕ್ಕವನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 2 ಕೊರಿಂಥ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ ರೀತಿ நாம் சரீரத்தில் இருக்கையில் செய்கிறது நலமாகிலும் தீமையாகிலும் அதுக்கு தகுந்த வண்ணம் பெறுவதற்காக நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பாக வெளிப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ನಾವು ಹೀಗೆ ತಿಳಿಸದೆ, ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ದೇಹದ ಮೂಲಕ ನಡೆಸಿದ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಲಿ ಕೆಟ್ಟದಕ್ಕಾಗಲಿ ಸರಿಯಾಗಿ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವೆಲ್ಲರೂ ಕ್ರಿಸ್ತನ ನ್ಯಾಯ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿ. இந்த நியாய தீர்ப்பு அவிசுவாசிகளுக்கு கிடையாது. ಈ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಅವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಇಲ್ಲ, விசுவாசிகளுக்குள்ள நியாய தீர்ப்பு. ಇದು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗಿರುವಂತ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பாக விசுவாசிகள் தான் போய் நிற்கும். ಕ್ರಿಸ್ತನ ನ್ಯಾಯಾಸನದ ಮುಂದೆ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ ನಿಲ್ಲಬೇಕು. சரீரத்தில் வாழும் பொழுது நல்லது தீமையும் செய்ய உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ಶರೀರದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಅಧಿಕಾರ ಇದೆ. ஆனா கணக்கு கொடுக்கணுங்க. ಆದ್ರೆ ನೀವು ಒಂದು ಲೆಕ್ಕವನ್ನು ಒಪ್ಪಿಸಬೇಕು. அங்க போய் நிக்கணுங்க. ಅಲ್ಲಿ ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು ರೀ. ஆண்டவர் ஒன்னொன்னா உங்க வாழ்க்கையில எடுத்து காட்டி சொல்லும்போது நான் செய்யல ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದೊಂದಾಗಿ ತೋರಿಸಿ ನಿಮ್ಮ ಲೆಕ್ಕ ಕೇಳುವಾಗ ದೇವರೇ ನಾನು ಮಾಡಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. நீங்க கேரளாவில பிரயாணம் பண்ணினால், ನೀವು ಕೇರಳದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದರೆ வழியில எல்லாம் போலீஸை பார்க்க முடியாது. ದಾರಿಲೆಲ್ಲ ಪೊಲೀಸನ್ನು ನೀವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. காவல் போலீஸ் இல்ல சொல்லி ஏதோ தானோன்னு வண்டி ஓட்டவும் முடியாது. ಪೊಲೀಸ್ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹೇಗೋ ಆಗೋ ಗಾಡಿ ಓಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. நீங்க ஓட்டலாம், ನೀವು ಓಡಿಸಬಹುದು. ஓடி வீட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ಮನೆಗೆ ಹೋಗಿ ಕುಳಿತಾಗ ஒரு தகவல் வரும். ನಿಮಗೊಂದು ಮೆಸೇಜ್ ಬರ್ತದೆ, ஒரு போட்டோ அதில் இருக்கும், ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಫೋಟೋ ಬರ್ತದೆ, அதில் ஒரு ஃபைன் இருக்கும். ಅಲ್ಲಿ ಒಂದು ಫೈಲ್ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ. கோர்ட்டில் போய் கட்டுங்கன்னு சொல்லும். ನೀವು ಹೋಗಿ ಕೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ನೀವು ಆ ಫೈನ್ ನೀವು ಕಟ್ಟ್ರಿ. நான் ஓட்டல அப்படின்னு காவலாளருக்கு சொல்ல முடியாது. ನಾವು ಓಡಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಪೊಲೀಸ್ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. அத்தாச்சியாக அந்த போட்டோ இருக்குது. ಅಟ್ಯಾಚ್ ಆಗಿರೋ ಒಂದು ಫೋಟೋ ಸಹ ಬರ್ತದೆ. இந்த சிக்னலில் நீங்கள் சிக்னலை மீறி போனீங்க. ಈ ಸಿಗ್ನಲ್ ಅಲ್ಲಿ ನೀವು ನಿಯಮವನ್ನು ಮೀರಿದಿ. இந்த பகுதியில நீங்கள் ஓவர் ஸ்பீடா போனீங்க. ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ಹೆಚ್ಚಾದ ಸ್ಪೀಡ್ ಅಲ್ಲಿ ನೀನು ಹೋಗಿದ್ದೀಯ. இந்த ஏரியாவில் நீங்கள் பெல்ட் போடாம போயிருக்கீங்க. ಈ ಒಂದು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೀವು ಸೀಟ್ ಬೆಲ್ಟ್ ನೀವು ಧರಿಸಲಿಲ್ಲ. உங்க வண்டியில சில அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி இருக்கீங்க சட்டத்துக்கு விரோதமாக. ನೀವು ನಿಮ್ಮ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಕೆಲವು ಡೆಕೋರೇಷನ್ ಗಳೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದೀರಾ, ಇದು ಕಾನೂನುಬದ್ಧ ನಿಯಮಕ್ಕೆ ನಿಯಮ ಇಲ್ಲ. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் போய் அந்த ஃபைன் கட்டிதான் ஆகணும். ನೀವು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆದ್ರೂ ನೀವು ಆ ಫೈನ್ ನೀವು ಕಟ್ಟಲೇಬೇಕು. இந்த உலகத்தில் இப்படி செய்வோம் என்றால், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಮಾಡುವುದೇ ಆದ್ರೆ பரலோகத்தின் தேவனுக்கு முன்னாடி எதை சொல்ல முடியுமா? ನಾವು ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ದೇವನ ಮುಂದೆ ಏನಾದ್ರೂ ನಾವು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದಾ? எல்லா இடத்திலும் இருக்கிறவர், ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವವನು, எல்லா காரியங்களை அறிகிறவர், ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದವನು, எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர், ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾದವನು. அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ಆತನು ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. நீங்க வீட்டுல அந்த அந்த சமையல் அறையில் என்ன செய்கிறார், என்ன பேசுறாருன்னு ஆண்டவர் அறிகிறார். ನೀವು ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮನೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಏನು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗೂ ಸಹ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. நீங்க வேலை இடத்தில் எப்படி இருக்கிறார்கள்னு ஆண்டவர் பார்க்கிறார். ನೀವು ಕೆಲಸ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. பிள்ளைகள் ஸ்கூலில் எப்படி போறாங்க படிக்கிறாங்க ஆண்டவர் பார்க்கிறார். ಸ್ಕೂಲಿಗೆ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿ ಹೋಗುತ್ತಾರೆ ಬರುತ್ತಾರೆ ಅದನ್ನು ಸಹ ದೇವರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. நான் பட்டணத்தில் இருந்தாலும் கிராமத்தில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன பார்க்கிறார். ನೀವು ನಗರದಲ್ಲಿದ್ದರೂ ಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ದೇವರು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. பயப்படுங்கள், ನೀವು ಭಯಪಡುವವರಾಗಿ ஒரு நாள் வரும்,
ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತದೆ, நியாய தீர்ப்பு உண்டு. ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ನಮಗೆ ಇದೆ. எதிர்த்து பேச முடியாதுங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ನೀವು ಏನು ಸಹ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ அந்த ಆಗುವುದಿಲ್ಲ. தேவனுக்கு முன்னாடி நான் போய் நிக்க வேண்டுமே என்ற பயத்தோட இந்த வாழ்க்கையை நடத்தாமல் போனால் நீங்கள் வெட்கப்படுவீர்கள். ನಾನು ದೇವರ ಮುಂದೆ ಒಂದು ದಿನ ನಿಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿ ಭಯಪಡದೆ ನೀವು ಜೀವಿಸುತ್ತೇ ಹೋದ್ರೆ ಒಂದು ದಿವಸ ನೀವು ದೇವರ ಮುಂದೆ ನಾಚಿಕೆಯಿಂದ ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು. வெட்கப்படணுமா? ನಾವು ನಾಚಿಕೆಯಿಂದ ನಿಲ್ಲಬೇಕಾ? அது மதிப்புக்குரிய நிலைமையில தலையை உயர்த்தி நிற்க முடியும். ಇಲ್ಲ, ಗೌರವದಿಂದ ನಾನು ತಲೆ ಎತ್ತಿ ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬೇಕಾ? Let us walk in holiness. ನೀವು ದೇವರ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನೀವು ನಡೆಯಿರಿ. இரண்டாவது பகுதி, ಎರಡನೇ ಒಂದು ವಿಷಯ, 9 10 ವರೆ ವಚನಗಳು. 9 ರಿಂದ 10 ವಚನಗಳು. ಸಹೋದರ ಸ್ನೇಹ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಬರೆಯುವುದು ಅವಶ್ಯವಿಲ್ಲ. ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂಬ ಉಪದೇಶವನ್ನು ನೀವೇ ದೇವರಿಂದ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದು ಸಮಸ್ತ ಮೆಕೆದೋನ್ಯದಲ್ಲಿರುವ ಸಹೋದರರನ್ನೆಲ್ಲ ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿಯೇ ಇದ್ದೀರಿ. ಆದರೂ ಸಹೋದರರೇ, ನೀವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚುತ್ತಾ. ஓகே, தேங்க் யூ சிஸ்டர். இங்கே நான் வாசிக்கும் பொழுது சகோதர அன்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். ಇಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ ಸಹೋದರ ಸ್ನೇಹ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அந்த அன்பில் ஒளிந்திருக்கிற ஒரு குணாதிசயம் இங்கே இருக்கிறது. ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ನೇಹದಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿರುವಂತಹ ವಿಷಯವನ್ನು சகோதர அன்பில் ஐக்கியமாக இருக்க வேண்டும். ಆ ಸಹೋದರರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ನೇಹದಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗಿರಬೇಕು. சங்கீதம் 131 முதலாவது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ಕೀರ್ತನೆ 131 ಒಂದನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் நன்மையுமாக இருக்கிறது. ಸಹೋದರರು ಒಟ್ಟಾಗಿರೋದು ಎಷ್ಟು ರಮ್ಯವಾದ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. சகோதர பாசம் நமக்குள் ಆ இருக்கணும். ಸಹೋದರರ ಸ್ನೇಹ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು. பேருக்காக கிடையாதுங்க, ಇದು ಕೇಡಿಗಾಗಿ ಅಲ್ಲ, உள்ளான அன்பா இருக்கணும். உள்ளான அன்பா இருக்கணும். ಅದು ಒಳಗೆ ಇರುವಂತ ನಿಜವಾದ ಪ್ರೀತಿಯಾಗಿರಬೇಕು. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அன்பு வெளிப்பட ಅದು வேண்டும். ಒಳಗಡೆಯಿಂದ ಬರುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. நான் சகோதர அன்பை குறித்து பேசுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கு, எனக்கு டைம் இல்லாதனால அது விட்டு ஒரு கேரக்டர் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ಸಹೋದರ ವಿಷಯವಾಗಿ ಮಾತ್ರ ಅನೇಕ ವಿಷಯಗಳೇ, ಅದೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನಾನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಡುತ್ತೇನೆ. நீங்க யோசேப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ನೀವು ಯೋಸೇಫನ ಕುರಿತಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. யோசேப்பு சகோதரர்களை தேடி சென்றான். ಆ ಯೋಸೇಫನು ಸಹೋದರನ ಹುಡುಕಿ ಆತನು ಹೋದನು. தேடி சென்ற சகோதரனை அவங்க பிடிச்ச கேணிக்குள்ள போட்டாங்க. ಹುಡುಕಿ ಹೋದಂತ ಸಹೋದರನ ಹಿಡಿದು ಅವರು ಬಾವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. அதுக்கப்புறம் இஸ்மாயேலியருக்கு வித்துட்டாங்க, எகிப்தர்கள் வித்தாச்சு. ಅವರು ಆ ಸಹೋದರನ ಹಿಡಿದು ಇಸ್ಮಾಯೇಲರಿಗೆ ಇಲ್ಲಿ ಐಗುಪ್ತರಿಗೆ ಆತನ ಮಾರಿದರು. அங்க போயிட்டு அங்கிருந்து மீண்டும் அவன் கஷ்டப்பட்டு சிறைச்சாலையில் போய் கடைசியாக இப்போ மந்திரி என்ற பதவிக்கு இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಆ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಹೇಗೋ ಮುಂದೆ ಬಂದು ಆತನ ಮಂತ್ರಿ ಪದವಿಗೆ ಆತನು ಬಂದಿದ್ದಾನೆ. இப்போ அந்த சகோதரர்கள் எல்லாம் வரிசையா வந்து முன்னாடி நிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಈ ಸಹೋದರು ಬಾವಿಗೆ ಹಾಕಿ ಸಹೋದರು ಸಾಲವಾಗಿ ಬಂದು ಅವನ ಮುಂದೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. ஆதியாகமத்தில் இப்படி வாசிக்கிறோம், யோசேப்பு சகோதரர்கள் அறிந்தார்கள், ஆனா சகோதரர்கள் அவரை அறியல. ಇಲ್ಲಿ ನಾವು ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಓದುತ್ತೇವೆ, ಯೋಸೇಫನು ತನ್ನ ಅಣ್ಣಂದಿರ ಗುರುತನು ಆತನ ಹಿಡಿದನು, ಆದ್ರೆ ಅಣ್ಣಂದಿರು ಯೋಸೇಫನ ಗುರುತನ್ನು ಹಿಡಿಯಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆவிக்குரிய சகோதரர்களுக்குள்ள இருக்கிற ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? ಆತ್ಮಿಕ ಉಳ್ಳ ಸಹೋದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ ಗುಣ ಯಾವುದು ಗೊತ್ತಾ? இன்னொரு சகோதரனை அறியணும்னு அவசியம் இல்லை, நான் அவரை அறியுறேன். ಇನ್ನೊಬ್ಬ ಸಹೋದರನನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ನಾನು ಆ ಸಹೋದರನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு குணாதிசயம், அவர் என்னை கனம் பண்ணட்டும். ನಾನು ಕೆಲವರಲ್ಲಿ ಇರಬೇಕಾ, ನಮ್ಮಲ್ಲಿ ನಾವು ಇರಬೇಕಾ, ನಾವು ಕೆಲವು ಸಂದರ್ಭ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗ್ತೇವೆ, ಆ ಸಹೋದರ ನನ್ನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿ. நான் பொதுவா இப்படி ஒரு 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 பேட்டர்ன் என் வாழ்க்கையில் இருக்குது. ಆ ಕೆಲವು ಪಟ್ಟಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಜೀವಿತ. give respect get respect. ನೀವು ಇತರರಿಗೆ ಗೌರವಿಸಿ, ನೀವು ಗೌರವವನ್ನು ಪಡೆದು. யாரா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ಯಾರೇ ಇದ್ರ ಪರವಾಗಿಲ್ಲ ಅವ್ರನ್ನ ನಾನು ಗೌರವಿಸ್ತೇನೆ. மறுபடியும் அவர் என்னை மறுபடியும் அவரை கனப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க செயல்படணும்னா ஒதுங்கிடுவேன். ಅವರು ಮತ್ತೆ ನನ್ನನ್ನು ಗೌರವಿಸದೇ ಇದ್ರೆ ನಾನು ಅಲ್ಲಿಂದ ನಾನು ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತೇನೆ. ஆனா யோசேப்பு பண்ணது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு. ಆದ್ರೆ ಯೋಸೇಫನ್ ಮಾಡಿದ ಇನ್ನೂ ಒಂದು ಅಂತ ಹೆಚ್ಚಿಗೆ ಆತನ ಮಾಡಿದ. அந்த பகுதியை கொஞ்சம் எடுப்போம். ஆதியாகமம் 45வது அதிகாரம். ನಾವು ಆ ವಾಕ್ಯ ಭಾಗಕ್ಕೆ ನಾವು ತಿರುಗಿಸೋಣ. ಆದಿಕಾಂಡ 45ನೇ ಅಧ್ಯಾಯ. ಆದಿಕಾಂಡ 45ನೇ ಅಧ್ಯಾಯ. ಅದು ಮೊದಲಾவது ವಚನ ವಾಸಿ. ಮೊದಲನೇ ವಚನ. ಯೋಸೇಫನು ಇದನ್ನು ಕೇಳಿ ತನ್ನ ಎದುರಿನಲ್ಲಿದ್ದವರ ಮುಂದೆ ತಾಳಲಾರದೆ ನನ್ನ ಬಳಿಯಿಂದ ಎಲ್ಲರನ್ನೂ ಆಚೆಗೆ ಕಳಿಸಿರಿ ಎಂದು ಬಾಯ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿದನು. ಯೋಸೇಫನು ಅಣ್ಣ ತಮ್ಮಂದರಿಗೆ ತನ್ನ ಗುರುತು ಸಿಕ್ಕುವಂತೆ ಮಾಡುವ ವೇಳೆಯಲ್ಲಿ ಇತರರು ಯಾರು ಹತ್ತಿರ ಇರಲಿಲ್ಲ. ಅವನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹತ್ತದ್ದರಿಂದ ಐಗುಪ್ತರಿಗೂ ಫರೋಹನ ಮನೆಯವರಿಗೂ ಆ ಶಬ್ದವು ಅವನು ತನ್ನ ಅಣ್ಣಂದಿರಿಗೆ, ನಾನು ಯೋಸೇಫನು, ನನ್ನ ತಂದೆ ಇನ್ನೂ ಇದ್ದಾನೋ
4வது வசனம் கூட வாசிங்க. 4 ಸಹೋದರಿ. ಯೋಸೇಫನು ನನ್ನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ ಎಂದು ತನ್ನ ಅಣ್ಣಂದಿರಿಗೆ ಹೇಳಲು ಅವರ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬಂದರು. ಅವನು ಅವರಿಗೆ, ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಸೇರುವಂತೆ ನೀವು ಮಾರಿಬಿಟ್ಟ ನಿಮ್ಮ ತಮ್ಮನಾದ ಯೋಸೇಫನು ನಾನು, ನೀವು ನನ್ನನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ. போதும் சிஸ்டர். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். ಅಲ್ಲಿ 4 ಜನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಯೋಸೇಫನು ತನ್ನ ಅಣ್ಣಿಂದರನ್ನು ಕರೆದು, ನೀವು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ, ನನ್ನನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಮಾರಿದಂತ ಯೋಸೇಫನು ನಾನೇ ಎಂಬುದಾಗಿ. ஆவிக்குரிய அந்த சுபாவ குணாதிசயத்தில் யோசேப்பு தன் சகோதரர்களிடத்தில் செல்லுகிறான். ಆತ್ಮಿಕವಾಗಿ ನೋಡುವಾಗ ತನ್ನ ಸಹೋದರ ಬಳಿಗೆ ಯೋಸೇಫನು ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்க எகிப்துக்கு வித்த யோசேப்பு நான் தான். ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಮಾರಿದಂತ ನಿಮ್ಮ ಸಹೋದರ ನಾನೇ. ஒரு பாம்பு வெடிச்ச மாதிரி அவங்க உள்ளத்தில் வெடிச்சு பயம் இருந்திருக்கும். ಅಲ್ಲಿ ಒಂದು ಬಾಂಬ್ ಬ್ಲಾಸ್ಟ್ ಆಗದ ಹಾಗೆ ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಭಯ ಇತ್ತು. அவங்க ஓடி ஐயோ ஐயோன்னு கதறின அளவுக்கு இருக்குது. போ ಅವರು ಓಡಿ ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ ಕೂಗೋ ಶಬ್ದದಂತೆ ಇದ್ದಾರೆ. ஆனா யோசேப்பு என்ன சொன்னா தெரியுமா? ಆದ್ರೆ ಯೋಸೇಫನು ಏನು ಹೇಳಿದನು? சகோதரர்களே பயப்படாதீங்க, ಸಹೋದರೇ ನೀವು ಭಯಪಡಬೇಡ್ರಿ, கிட்ட வாங்க, ನೀವು ಹತ್ತಿರ ಬನ್ರಿ, உண்மைதான் நீங்க என்ன வித்து போட்டீங்க, ನೀವು ನಿಜವೇ ನೀವು ನನ್ನನ್ನು ಮಾರಿದಿರಿ. ஆனா இதுல ஒரு நன்மை இருந்துச்சு. ಆದ್ರೆ ಇದರಿಂದ ಒಂದು ಒಳ್ಳೇದಿತ್ತು. ஓ தேவன் உங்களுக்கு முன்னாக என்ன ஆண்டவர் இந்த தேசத்தை பஞ்சகாலத்தில் ಕ್ಷೇಮத்துக்காக ಅನುಪಿஇருந்தார். ನಿಮಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಕ್ಷಾಮ ಕಾಲಕ್ಕೆ ತಯಾರಾಗೋದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನನ್ನ ಮುಂಚಿತವಾಗಿ ಕಳಿಸಿದನು. பாத்தீங்களா? ನೋಡಿದ್ರಾ? அதான் சகோதர பாசம். ಅದೇ ಸಹೋದರ ಸ್ನೇಹ. அந்த சகோதரர்கள் கொன்று போடுவதற்காக முயற்சி பண்ணவர்கள். ಆ ಸಹೋದರರು ಯೋಸೇಫನನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು. ಎಂತೆಂತ ಪಾಡುಗಳು ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ, ಏನೇನು ಕಷ್ಟಗಳನ್ನು ಆ ಸಹೋದರನಿಗೆ ಕೊಟ್ಟರು. ಆನಾಲು ಯೋಸೇಫ್ ಅದು ನೆನಕಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಯೋಸೇಫನ ಅದು ಯಾವುದನ್ನು ಸಹ ಆತನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಅವರು ஒரே ஒரு காரியம் சொன்னேன், ಅದು ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಹೇಳಿದನು, நீங்க எகிப்துக்கு விற்ற உங்க சகோதரராகிய யோசேப்பு தான். ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ ಹೇಳಿದನು, ನೀವು ಐಗುಪ್ತಿಗೆ ಮಾರಿದಂತ ಸಹೋದರನು ನಾನು ಎಂಬುದಾಗಿ. நான் இப்போ ஞாபகம் பண்றேன், ನಾನು ನಿಮಗೆ ಇವಾಗ ನಿಮ್ಮ ನೆನಪಿಗೆ ತರುತ್ತೇನೆ. நீ அப்படியெல்லாம் பேசுனீங்கல்ல, ನೀವು ಆ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರಲ್ವಾ, காலி பண்ணுவோம்னு சொன்னீங்கல்ல, ನೀವು ನನ್ನನ್ನ ಸಾಯಿಸ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಲ್ವಾ, என்னை அந்த கேணியில் போட்டீங்கல்ல, ನೀವು ಅಲ್ಲಿ ಬಾವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರಲ್ವಾ, என்னுடைய சட்டையை எடுத்துட்டு ஆட்டின் ரத்தத்தை பற்றி அப்பாவிட்ட பொய் சொல்லுவீங்க சொன்னீங்க. ನನ್ನ ಒಂದು ಅಂಗಿಯನ್ನು ತೆಗೆದು ಕುರಿಯ ರಕ್ತದ ತೆಗೆದು ಯೋಸೇಫನ ಸಿಂಹಗಳು ಸಾಯಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಪ್ಪನ ಹತ್ರ ನೀವು ಹೋಗಿ ಹೇಳಿದ್ರಲ್ವಾ. கேணியில கிடந்தா என்ன கிடைக்குது, நமக்கு 30 காசாவது கிடைக்குமே, வித்து போடலாமே அப்படின்னு சொன்னீங்க. ಈ ಬಾವಿಲಿ ಇದ್ರೆ ಏನ್ ಸಿಗ್ತದೆ, ಐಗುಪ್ತರಿಗೆ ಮಾರಿದ್ರೆ 30 ಹಣವಾರು ಸಿಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಐಗುಪ್ತರಿಗೆ ಮಾರಿದ್ರಲ್ವಾ. ಇದೆಲ್ಲ சொன்னா ಇದೆಲ್ಲವನ್ನು ಹೇಳಿದ್ರೆ ஒவ்வொருத்தர் மூஞ்சி கருப்பாயிடும், ಅವರೆಲ್ಲರ ಮುಖ ಅವರು ಕೆಳಗೆ ಬೀಳ್ತಾರೆ, அந்த மூடே சேஞ்ச் ஆயிடும். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಾತಾವರಣವೇ ಬದಲಾಗುತ್ತದೆ. யோசேப்புக்கு தெரியும், ಯೋಸೇಫನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ, என்னென்ன அனுபவங்கள் வந்தாலும் ಏನೇನು ಸ್ಥಿತಿಗಳು ಬಂದರು, இவர்கள் என் சகோதரர், ಇವರು ನನ್ನ ಸಹೋದರರು, என் ரத்தத்தின் ரத்தம், ನನ್ನ ರಕ್ತದ ರಕ್ತ, மாம்சத்தின் மாம்சம், ನನ್ನ ಮಾಂಸದ ಮಾಂಸ. இவர்கள் செஞ்ச காரியங்களை வைத்து அவங்களை அகற்றவே முடியாது. ಇವರು ಮಾಡಿದಂತ ವಿಷಯಗಳನ್ನಿಟ್ಟು ಇವರನ್ನು ನಾನು ಎದುರಿಸದೇ ಬಾರದು. சகோதரர்களே வாருங்கள், ಸಹೋದರೇ ನೀವು ಬನ್ನಿರಿ, ஓ நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் தான், ನೀವು ನನ್ನ ಸಹೋದರರೇ, ஐயோ எனக்கு இந்த பாசம் கிடைத்ததற்கு நன்றி, ಈ ಒಂದು ಸ್ನೇಹ ಸಿಕ್ಕಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அதுக்கு முந்தின யோசேப்பு எடுத்த ஒரு முயற்சி என்ன ரொம்ப ಟಚ್ பண்ணுது. ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಯೋಸೇಫನ ತೆಗೆದುಕೊಂಡಂತ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಯಿತು. யோசேப்பு என்ன செஞ்சார் தெரியுமா? ಯೋಸೇಫ ಏನು ಮಾಡಿದನು ಗೊತ್ತಾ? all the Egyptians should get out. ಎಲ್ಲ ಐಗುಪ್ತರನ್ನು ಹೊರಗಡೆ ಹಾಕಿದನು. எகிப்தர்களை ஒருத்தரும் இந்த ரூமில் இருக்க கூடாது. ಐಗುಪ್ತರು ಯಾರು ಸಹ ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. என் சகோதரனுக்கு நான் என்ன வெளிப்படுத்தும் பொழுது, ನನ್ನ ಸಹೋದರರಿಗೆ ನನ್ನನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ எகிப்தர்கள் இருக்க கூடாது. ಐಗುಪ್ತರು ಯಾರು ಸಹ ಇರಬಾರದು. இன்னைக்கு எப்படி நடக்குது சபையில? ಈಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತದೆ ಸಭೆಯಲ್ಲಿ? பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டு ಓಪನ್ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ நம்ம கூட அந்த ஃபெலோஷிப்பில் இருக்கிறவர்களை குறித்து என்னென்ன காரியங்களை பேசுகிறோம், ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯತೆಯವರನ್ನು ಕುರಿತು ನಾವೇನೇನು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. இது நன்மையான காரியமா? ಇದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯವಾ? யோசேப்பை பாருங்க, ಯೋಸೇಫನನ್ನು ನೀವು ನೋಡ್ರಿ. நோ ಈಜಿಪ್ಷಿಯನ್ ಶುಡ್ ಬಿ ಹಿಯರ್. ಯಾರು ಸಹ ಐಗುಪ್ತರು ಇರಲಿಲ್ಲ. அடுத்த ஒரு ஸ்டெப் அவர் செஞ்சார். ಆನಂತರ ಒಂದು ಹಂತವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அந்த எகிப்தர்கள் வெளியே போனோன்னு ಐಗುಪ್ತರು ಹೊರಗಡೆ ಹೋದ ನಂತರ யோசேப் அழுதான். ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫನು ಅತ್ತನು. யோசேப்புட அழுகையோடு அந்த சகோதரர்கள் அழுதார்கள். ಯೋಸೇಫನ ಅಳುವಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಆ ಸಹೋದರ ಸಹ ಜೊತೆ அந்த அழுகையில் எல்லாம் போயிச்சுங்க. ಆ ಒಂದು ಅಳು ಎಲ್ಲ ಹೋಯ್ತು, கசப்பு போயிச்சு, ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಹಿ ಹೋಯ್ತು, மன்னிக்க முடியாதுன்ற அந்த நிலைமை போயிச்சு, ಕ್ಷಮಿಸ
ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದ ಸ್ಥಿತಿ ಹೋಯಿತು. அன்பு காட்ட முடியாது என்ற அந்த அந்த சுபாவங்களும் போயிச்சு. ಆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬ ಆ ಸ್ವಭಾವ ಹೋಯಿತು. ஓ, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் அந்த இடத்தில் ஒளிந்து போயிச்சு. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗದ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹೋಯಿತು. அப்புறம் என்ன நடந்துச்சு? ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯಿತು? சகோதரர்களை பக்கத்தில் வாங்க. ಆ ಸಹೋದರನ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಕರೆದು, நம்ம அங்கே இங்கே இருக்க வேண்டியவர்கள், ನಾವು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಇರಬೇಕಾದಂತವರು, நாம் சகோதரர்கள், ನಾವು ಸಹೋದರರು, தேவனுடைய மகிமைக்காக வாழ வேண்டியவர். ನಾವು ದೇವರ ಮಹಿಮೆಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಾದವರು. how we handle the issues in our assembly. நம்முடைய சபையில் ஒரு பிரச்சனை வந்து எப்படி ஹேண்டில் பண்றோம்? ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದಾಗ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನು ಪರಿಹಾರ ಮಾಡುತ್ತೇವೆ? யோசேப்பு தன்னையே வெளிப்படுத்தினார். ಆ ಯೋಸೇಫನು ತನ್ನನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದನು. நம்ம எப்படி வெளிப்படுத்தும்? ನಮ್ಮನ್ನು ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ವ್ಯಕ್ತಪಡಿಸುತ್ತಿದ್ದೇವೆ? நீ ரொம்ப பேசாதப்பா, உன்ன எனக்கு தெரியும். ನೀನ್ ಏನು ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತಾಡಬೇಡ, ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. நீ 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும். ನೀನು 10 ವರ್ಷ ಹಿಂದೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. இந்த சபைக்கு நீ என்ன கொடுத்தே, என்ன பிரயாசப்பட்டிருக்க எனக்கு தெரியும். ನೀನು ಸಭೆಗೆ ಏನು ಕೊಟ್ಟಿದೆ, ಏನು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದೆ ಎಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. ரொம்ப பேசாத. ನೀನು ಏನು ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತಾಡಬೇಡ, ಸುಮ್ಮನೆ ಕುಂತ್ಕೋ. அப்படிதானே சொல்லுவோம். ಅದೇ ಹೀಗೆ ತಾನೇ ನಾವು ಹೇಳುವಂತದ್ದು. ஆனா யோசேப் என்ன சொன்னா? ಆದ್ರೆ ಯೋಸೇಫನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, சகோதரர்களே, ಸಹೋದರಗಳೇ, உங்களுடைய அன்பான சகோதரன், ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನು ನಾನು. what a blessed nature of. ಎಂತ ಒಂದು ಆಶೀರ್ವಾದಂತ ಒಂದು ಸ್ವಭಾವ. இந்த காரியங்கள் இந்த சபையில் இருக்கணும். ಇಂಥ ಒಂದು ಸ್ವಭಾವ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲೂ ಸಹ ಇರಬೇಕು. இந்த சபையிலிருந்து ஒரு சகோதரனும் வெளியே போகக்கூடாது. ಈ ಸಭೆಯಿಂದ ಯಾರು ಸಹ ಹೊರಗೆ ಹೋಗಬಾರದು. நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய செயல்களினாலே, நம்முடைய ಡಿಸಿಪ್ಲಿನಾಲೆ, ನಮ್ಮ ಒಂದು ಮಾತಿನಿಂದ, ನಮ್ಮ ಒಂದು ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಯಾರು ಸಹ ಆಚೆ ಹೋಗಬಾರದು. ஒரு சகோதரன் சபையில் இருக்கணும்னு நினைச்சு நீங்க டிசிப்ளின் பண்ணுங்க. ಒಂದು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವನನ್ನು ನೀವು ಕ್ರಮಪಡಿಸಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. என் நேரம் போய் விடுகிறபடியால் நான் ஒரு அடுத்த அந்த ಪೌಲಡಿಯಾರ್ சொன்ன காரியம் கூட சொல்ல விரும்புகிறேன். ನನ್ನ ಸಮಯ ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಆದರೂ ಸಹ ಪೌಲನು ಹೇಳಿದಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ತೇನೆ. 4வது அதிகாரம், ತೆಸಲೋನಿಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ, 1 ತೆಸಲೋನಿಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ, ಅದರಲ್ಲಿ 11, 12 ವಚನಗಳು. 11 ಮತ್ತು 12ನೇ ವಚನ. ಇದಲ್ಲದೆ ನಾನು ನಿಮಗೆ ಆಜ್ಞೆ ಕೊಟ್ಟ ಪ್ರಕಾರ ನೀವು ಮತ್ತೊಬ್ಬರ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ತಲೆ ಹಾಕದೆ ಸುಮ್ಮನಿದ್ದು ಸ್ವಂತ ಕಾರ್ಯವನ್ನೇ ನಡೆಸಿಕೊಂಡು ಕೈಯಾರ ಕೆಲಸ ಮಾಡುವುದೇ ಮಾನವೆಂದೆಣಿಸಿರಿ. ಹೀಗಿದ್ದರೆ ನೀವು ಹೊರಗಿನವರ ಎದುರಿನಲ್ಲಿ ಸಜ್ಜನರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವಿರಿ ಮತ್ತು ನಿಮಗೆ ಯಾವುದಕ್ಕೂ ಕೊರತೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஓகே, தேங்க்யூ. இங்கே வாசிக்கும் பொழுது மலையாளத்தில் മുട്ടില്ലാതിരിക്കാനും വേണ്ടി ഞങ്ങൾ നിങ്ങളോട് ആജ്ഞാപിച്ചതുപോലെ അടങ്ങി പാർപ്പാനും സ്വന്തം കാര്യം നോക്കുവാനും സ്വന്തം കൈകൊണ്ട് വേല ചെയ്യുവാനും ಅಭಿಮಾನಂ ತೋನ್ನണം. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಂತ ಸ್ವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಕೈಯಾರೆ ಕೆಲಸ ಮಾಡುವುದೇ ಮಾನ್ಯವೆಂದು ಎಣಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಓಕೆ, ಸ್ವಂತ ಕೈಗಳಿನಾಲೆ ವೇಲೆ செய்யும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ಸ್ವಂತ ಕೈಗಳಿಂದ ಕೆಲಸ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಬುದ್ಧಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ಓಕೆ, ಅದು ಮಲಯಾಳದಲ್ಲಿ ಒಂದು ಅಭಿಮಾನಂ. ಇದು ಮಾನ್ಯವಾಗಿದೆ, ಗೌರವವಾಗಿದೆ. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಗೌರವമുള്ളവരായിരിക്കും. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಗೌರವವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இன்னைக்கு அந்த கௌரவம் உங்களுக்கு ಕಟ್ಟಾಯ இருக்கணும். ಈಗಿನ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ಗೌರವ ಖಂಡಿತವಾಗಿ ಇರಲೇಬೇಕು. நீங்க ஒரு விசுவாசி ஆயிருந்தால் உலக மக்களோட அதிகமாக கௌரவம் உள்ளவராயிருக்கணும். ನೀವು ಒಬ್ಬರು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ರೆ ಲೋಕದ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ನೀವು ತುಂಬಾ ಗೌರವವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இன்னைக்கு எல்லாரும் சொந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது கிடையாது. ಈಗಿನ ಕಾಲಘಟ್ಟದ ಸ್ವಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ಸಹ ಗಮನಿಸುವುದಿಲ್ಲ. அடுத்த வீட்டுல என்ன இருக்கு, ಬೇರೆಯವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ, அடுத்த வீட்டுல அவங்க எப்படி நடக்கிறாங்க, ಬೇರೆಯವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತಿದ್ದಾರೆ, அங்கே சண்டை நடக்குதா, ಅಲ್ಲಿ ಜಗಳ ನಡೀತಾ ಇದೆಯಾ, அவங்க பிள்ளைங்கள் சீர்கெட்டு போகுதா, ಮಕ್ಕಳು ಕ್ರಮ ತಪ್ಪಿ ಹೋಗ್ತಿದ್ದಾರಾ, அவங்க பிள்ளைங்க என் பிள்ளையோட நல்லா படிக்கிறாங்களா, ಆ ಮಕ್ಕಳು ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗಿಂತ ಚೆನ್ನಾಗಿ ಓದ್ತಾ ಇದ್ದಾರಾ, அந்த ஒரு ಸೈಕಾಲಜಿ தானே ಓಡಿட்டு இருக்கு. ಆ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇದೆ. உங்க பிள்ளைக்கு நீங்க நல்லா படிப்பு கொடுங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನೀವು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕೊಡಿ. பிள்ளையோட ஏன் கம்பேர் பண்ணணும்? ಇನ್ನೊಬ್ಬರ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಯಾಕೆ ನೀವು ಕಂಪೇರ್ ಮಾಡುತ್ತೀರಿ? இது மனிதனோட சுபாவம். ಇದು ಮನುಷ್ಯರ ಒಂದು ಸ್ವಭಾವ. இங்கே அதிக பவர் கட் இல்லை. ಇಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಕರೆಂಟ್ ಕಟ್ ಆಗುವುದಿಲ್ಲ. எங்களுக்கு 2 மணி நேரம் விட்டு இப்போ ஃபுல் பவர் கட்டு தான். 2 மணி நேரம் பவர் கட்டு, அதுக்கு பிறகு 2 மணி நேரம் பவர் கொடுப்பாங்க.
அப்புறம் 2 மணி நேரம் பவர் கட். ಇವರ ಸ್ಥಳದಲ್ಲಿ 2 ಗಂಟೆ ಕರೆಂಟ್ ಇರ್ತದೆ, 2 ಗಂಟೆ ಕರೆಂಟ್ ಇರಲ್ಲ, ಮತ್ತೆ 2 ಗಂಟೆ ಕರೆಂಟ್ ಇರಲ್ಲ, 2 ಗಂಟೆ ಕರೆಂಟ್ ಇರ್ತದೆ. ಆ ರೀತಿಯಾಗಿ ಇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஓகே, இனி கரண்ட் போற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, ಆ ಕರೆಂಟ್ ಹೋಗುವ ಸಂದರ್ಭ ನಿಮಗೆ ಬಂದ್ರೆ, கரண்ட் போனா என்ன செய்யணும்? ಕರೆಂಟ್ ಹೋದ್ರೆ ನೀವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? மெழுகுபத்தி பத்த வைக்கணும். ನೀವು ಮೇಣದ ಬತ್ತಿ ನೀವು ಕತ್ತಿಸ್ಬೇಕು. நீங்க முதல்ல என்ன செய்வீங்க தெரியுமா? ನೀವು ಮೊದಲಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರ ಗೊತ್ತಾ? அந்த சென்னல் பக்கம் போயிட்டு ನೀವು ಆ ಕಿಟಿಗೆ ಪಕ್ಕ ಹೋಗಿ கர்டன் மாத்தி ನೀವು ಆ ಸ್ಕ್ರೀನ್ ಅನ್ನು ಬದಲಾಯಿಸಿ அடுத்த வீட்டுல கரண்ட் இருக்கான்னு பார்க்கும். ನೀವು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬೇರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಕರೆಂಟ್ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೀರಿ. உங்க வீட்டுல கரண்ட் இல்லைன்னா நீங்க பத்த வைக்க வேண்டியதானே. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕರೆಂಟ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಮೇಣದ ಬತ್ತಿ ಕತ್ತಿಸಬಹುದು. அடுத்த வீட்டுல கரண்ட் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ಬೇರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಕರೆಂಟ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಒಂದು ಸಂತೋಷವಾಯಿತು. அவங்க வீட்டுல கரண்ட் இருந்துச்சுன்னா, ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಕರೆಂಟ್ ಇದ್ರೆ எந்த நேரம் இந்த லைன் தான் ப்ராப்ளம். ಯಾವಾಗ್ಲೂ ಇದೇ ಮನೆಯಲ್ಲಿ இந்த வீட்டுக்கு மட்டும் தான் இந்த ஈபி இந்த ப்ராப்ளம் கொடுக்குது. ಈ ಮನೆಗೆ ಮಾತ್ರ ಈ ಕರೆಂಟ್ ತೊಂದರೆ ಕೊಡ್ತದೆ. ஹஸ்பண்ட் வைஃப் சண்டைக்கு வர்ற அளவுக்கு பேச்சியை கொண்டு வருவாங்க. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಜಗಳಕ್ಕೆ ಹೋಗೋ ಮಟ್ಟಿಗೆ ಅವ್ರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஒரு அரை மணி நேரம் பொறுமையோட இருந்துட்டு அவங்க ஏதோ ஒரு இடத்துல லைன் ப்ராப்ளம் இருக்கா சரி பண்ணி வர்ற அளவுக்கு இல்ல, அதுக்குள்ள இங்க சண்டையே முடிச்ச கணவன் மனைவி 2 ரூம்ல போய் உட்கார்ற அளவுக்கு வந்துடும். ಇಲ್ಲಿ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ತೇವೆ, ಅವ್ರು ಏನೋ ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿದೆ, ಆ ಕಾರಣದಿಂದ ಅವ್ರು ಕರೆಂಟ್ ತೆಗೆದಿದ್ದಾರೆ. ಅರ್ಧ ಗಂಟೆ ಒಳಗಡೆ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಜಗಳ ಆಗಿ, ಹೆಂಡತಿ ಒಂದು ರೂಮಲ್ಲಿ ಗಂಡ ಒಂದು ರೂಮಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿರ್ತಾರೆ. இங்க வசனம் சொல்ற சொந்த காரியம் பார்க்கணும். ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಿದೆ ಸ್ವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ನೋಡಬೇಕು. உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ, உங்களோட பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் நடக்கணுங்க, ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ದೇವರ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು, நீங்க இருக்கிற சபை நன்றாக இருக்கணுங்க, ನೀವು ಇರುವಂತ ಸಭೆ ಚಂದವಾದ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು, நீங்க இன்வால்வ் ஆகிற சபையில் உற்சாகம் நீங்க எழுப்பணுங்க. ನೀವು ಅನ್ಯತೆ ಇರುವಂತ ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸಿ ಸಂತೋಷವಾಗಿ இந்த சபையை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ಈ ಸಭೆಯ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಹೆಚ್ಚಾಗಿ ಸಂತೋಷ. எல்லாருடைய அந்த ஆக்டிவிட்டி அந்த கோஆபரேஷன் நான் நன்றாக பார்த்தேன். ಎಲ್ಲರ ಒಂದು ಚಟುವಟಿಕೆ ಎಲ್ಲರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಾನು ಚಂದವಾಗಿ ನೋಡ್ತಾ ಬಂದೆನು. ஆனா சில சபைக்கு போனா, ಕೆಲವು ಸಭೆಗಳಿಗೆ ಹೋದ್ರೆ ஒரு பெரிய சபை பணக்கார சபை, ದೊಡ್ಡ ಸಭೆ, ಅದು ಹಣಕಾಸು ಇರುವಂತ ஒரு மேரேஜ்ல பேச நான் போயிருந்தேன். ಒಂದು ಮದುವೆಗೆ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. என்னை முன்னாடி ஒரு சேர்ல உட்கார வச்சேன். ಮುಂದೆ ಒಂದು ಚೇರಲ್ಲಿ ಕೂರಿಸಿದ್ರು. நான் மேலே இப்படி பார்த்தேன். ಮೇಲೆ ಹಿಂಗೆ ನೋಡಿದ್ರು. இவங்க எல்லாம் பல கோடி செலவு பண்ணி கட்டின வீட்டில் தங்குகிறவர்கள். ತುಂಬಾ ವೆಚ್ಚ ಮಾಡಿ ಕೋಟಿ ಗಟ್ಟಲೆ ಖರ್ಚು ಮಾಡಿ ಮನೆ ಮಾಡಿ ಅದರಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು. 8 ಗಾಲಿ ವಲ, ಅದಕ್ಕೆ ಏನು சொல்லுவோம், அந்த ಸ್ಪೈಡರ್ ವೆಬ್. ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಇವರು ನೋಡಿದ್ರು ಆ ಜೇಡರ ಬಲೆ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಇತ್ತು. நீங்க யோசிக்கணும், ஒரு மேரேஜ் நடக்குது, ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು, ಅಲ್ಲಿ ಒಂದು ಮದುವೆ ನಡೀತಾ ಇದೆ. அந்த போட்டோகிராஃபியில் எது கிடைக்கும் முதல்ல? ಆ ಫೋಟೋ ಹಿಡಿಯುವಾಗ ವಿಡಿಯೋ ಮಾಡುವಾಗ ಯಾವುದು ಸಿಗ್ತದೆ? இந்த போட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒரு கெட்டான பழக்கம் இருக்குது. ಈ ಫೋಟೋಗ್ರಾಫರಿಗೆ ಒಂದು ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸ ಇದೆ. என்ன தெரியுமா? ಏನ್ ಗೊತ್ತಿದ್ಯಾ? நல்ல காரியங்கள் நடக்கும்போது அவன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ನಡೆಯುವಾಗ ಆತನು ಫೋಕಸ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ. எந்த குழந்தை சேட்டை பண்ணுதோ அதை அப்படியே காமிக்கும். ಯಾವ ಮಗು ಕೀಟ್ಲ ಮಾಡ್ತಿದೆ ಅದನ್ನೇ ತೋರಿಸುತ್ತಾನೆ. எந்த விசுவாசி தூங்கிட்டு இருக்கணும் அது காமிக்கும். ಯಾವ ವಿಶ್ವಾಸಿ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿದೆ ಅದನ್ನೇ ತೋರಿಸುತ್ತಾನೆ. எங்க அலங்கோலமா இருக்குதோ அது காமிக்கும். ಎಲ್ಲಿ ಕ್ಲೀನ್ ಇಲ್ಲದೆ ಇದೆಯೋ ಅದನ್ನೇ ತೋರಿಸುತ್ತಾನೆ. லாஸ்ட் வீக் ஒரு மேரேஜ் நடந்தது. ಕಳೆದ ವಾರ ಒಂದು ಮದುವೆ ನಡೀತು. நான் தான் சோலமனைஸ் பண்ணேன். ಇವರೇ ಅದು ಮದುವೆ ನಡೆಸಿದರು. அந்த மணவாளன் பையன் வந்து சிக் விசுவாசத்திலிருந்து தனிமையில் ரட்சிக்கப்பட்டு வந்த பையன். ಆ ಒಂದು ಮೊದಲಿಂಗನು ಅವರು ಸಿಕ್ ಎಂಬ ಮೂಲದಿಂದ ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಬಂದ. அவங்களுக்கு இந்த கிறிஸ்டியன் மேரேஜ் எப்படி நடக்கணும்னு ஒண்ணுமே தெரியாது. ಕ್ರೈಸ್ತರ ಮದುವೆ ಯಾವ ರೀತಿ ನಡೀತದೆ ಸ್ವಲ್ಪ ಪರಿಚಯ ಇಲ್ಲ. சோலமனைஸ் பண்ணதுக்கு முன்னாடி நான் இந்த போட்டோகிராஃபர்ஸ் கிட்ட சொன்னேன். ಅವರು ಕೈ ಕೊಡಿಸುವ ಮುಂಚಿತವಾಗಿ ಫೋಟೋಗ್ರಾಫರ್ ಹೇಳಿದ್ರು, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ், ಇದು ಒಂದು ಆತ್ಮಿಕ ಒಂದು ವಿಷಯ, அலங்கோலம் பண்ணக்கூடாது, ಇದನ್ನು ಕೆಡಿಸಬಾರದು. நீங்க போட்டோயும் வீடியோ எல்லாம் நல்லா எடுங்க, ನೀವು ಫೋಟೋ ವಿಡಿಯೋ ಚಂದವಾಗಿ ತೆಗಿರಿ. ஆனா ஏனோ தானோன்னு இந்த மேடையில ஓடி அலையக்கூடாது. ಆದ್ರೆ ಈ ಸ್ಟೇಜ್ ನಲ್ಲಿ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ನೀವು ಓಡಾಡಬಾರದು. இதுக்கு முந்தின ஒரு மேரேஜ்ல நான் ஸ்பீக்கர் ஆக போனேன். ಇನ್ನೊಂದು ಹಿಂದಿನ ಒಂದು ಮದುವೆಯಲ್ಲಿ ಇವರು ಸ್ಪೀಕರ್ ಆಗಿ ಹೋದ್ರು. பையனும் பொண்ணும் மேடையில் வந்த சீட்ல உட்கார்ந்தாச்சு. ಹುಡುಗ ಹುಡುಗಿ ಸ್ಟೇಜ್ ಗೆ ಬಂದು ಆಸನದಲ್ಲಿ ಕುಳಿತರು. ஒரு போட்டோகிராஃபர் ஓடி வந்தாரு. ಆ ಫೋಟೋಗ್ರಾಫರ್ ಓಡಿ ಬಂದನು. அந்த பையன் கிட்ட பொண்ணு கிட்ட நீங்க இப்படி பக்கத்துல உட்காருங்கன்னு சொன்னேன். ಅಲ್ಲಿ ಫೋಟೋಗ್ರಾಫರ್ ಹೋಗಿ ಈಗ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ கூப்பிட்டேன். ಫೋಟೋಗ್ರಾಫರ್ ನ ಕರೆದ್ರು. நான் சொல்லுவது வரைக்கும் இந்த மேடையில் ஏறவே கூடாது. ನಾನು ಹೇಳುವ ಗಂಟ ನೀನು ಸ್ಟೇಜ್ இந்த போட்டோகிராஃபியோட இந்த க்ளோஸ்னஸ் போட்டோகிராஃபி எடுக்கிற நேரம் கிடையாது. இது ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். ನೀವು ಫೋಟೋ ತೆಗೆಯುವಂತ ಅಲ್ಲ, ಇದು ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದ ವಿಷಯ, ನಡೆಯುವಂತ ವಿಷಯ. நம்முடைய கௌரவம் வேணுங்க. ನಮಗೆ ಒಂದು ಗೌರವ ಬೇಕು ರೀ. நீங்க எங்க வந்து உட்கார்றீங்க? ನೀವು ಎಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತಿದ್ದೀರಾ? மகா பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் வர்றீங்க. ಪರಿಶುದ್ಧ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಿ. ஒழுங்கு இருக்கிறதா?
ஒழுங்கு இருக்கிறதா? ನಿಮಗೆ ಕ್ರಮಬದ್ಧ ಇದೆಯಾ? இந்த சபைக்கு சொல்ல முடியாது, நீங்க எல்லாரும் நேரத்துக்கு வந்தவங்க ಈ தான். ಸಭೆಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ, ನೀವೆಲ್ಲ ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಿ. சில சபைகளில் 10 மணிக்கு ஆராதனைனா ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ 10 ಗಂಟೆಗೆ ಆರಾಧನೆ ಆದ್ರೆ 10:30க்கு வருவாங்க. 10 ಬರುತ್ತಾರೆ. எங்க சபையிலும் சில பேர் அப்படிதான் வர்றாங்க, 11 மணிக்கு வருவாங்க. ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ 11 ಗಂಟೆ ಸಹ ಬರುತ್ತಾರೆ. கடிந்து பேசுறோம், ಅಲ್ಲಿ ಕ್ರಮವಾಗಿ ಮಾತಾಡಬೇಕು. மாற்றங்கள் இல்ல, மாற்றங்கள் இல்ல, ಅಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. அது தப்பு, ಅದು ತಪ್ಪು, அது தப்பு. ಅದು ತಪ್ಪು. உங்க விஷயங்களில் நீங்க கௌரவம் உள்ளவராக இருக்க ನಿಮ್ಮ வேண்டும். ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ಗೌರವವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. Walk in honesty, ನೀವು ನಿಜವಾಗಿ ನೀವು ನಡೀರಿ. walk in holiness, ನೀವು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನೀವು ನಡೀರಿ. walk in harmony, ನೀವು ஐக்கியத்தை, ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ನೀವು ನಡೀರಿ. walk in honesty, ನೀವು ಗೌರವವುಳ್ಳವರಾಗಿ ನೀವು ನಡೀರಿ. பிரபு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. என்னுடைய நேரம் போய்விட்டதினால இங்க முடிக்கிறேன். ನನ್ನ ಸಮಯ ಪೂರ್ತಿಯಾಗಿದೆ, ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. 4வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது, 4ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ 5வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது 5ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನಾವು ಬರುವಾಗ காலங்களை குறித்து கௌரவம் ஜாகிரதை உள்ளவராக இருக்க வேண்டும். ಕಾಲಗಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಜಾಗೃತರಾಗಿರಬೇಕು. என்ன காலம் தெரியுமா? ಯಾವ ಕಾಲ ಗೊತ್ತಿದೆಯಾ? நம்ம கர்த்தர் வரப்போகிறார். ಆ ಕರ್ತನು ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. நேரம் அதிகம் இல்லைங்க, ಅದು ಸಮಯ ಹೆಚ್ಚಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஓ சோம்பேறியா உட்கார்றதுக்கு டைம் இல்லை. ಸೋಂಬೇರಿ ಕುಂತುಕೊಳ್ಳಿಕ್ಕೂ ಸಮಯ ಇಲ್ಲ. Get ready, ನೀವು ಸಿದ್ಧರಾಗಿರ್ರಿ. proceed further, முன்னேறி செல்லுங்கள். ನೀವು ಮುಂದೆ ನೀವು ಬನ್ರಿ. ஆண்டவருக்காக நீங்க விரைந்து செயல்படுங்கள். ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ಆಸಕ್ತಿಯಿಂದ ನೀವು ಓಡುವಂತರಾಗಿರ್ರಿ. தேவனுடைய எல்லாவித ஆசீர்வாதமும் இந்த சபைக்கும் விசுவாசிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் ದೇವರ ಎಲ್ಲಾ ஆண்டவர் கொடுப்பாராக. ಈ ಸಭೆಗೂ ದೇವರ ದಾಸರಿಗಿರಲಿ. இந்த கூட்டங்களுக்கு அழைத்தவங்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை சொல்லி நான் உட்காருகிறேன். ಈ ಕೂಟಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಆಹ್ವಾನಿಸಿದಕ್ಕಾಗಿ ನಾನು ತುಂಬು ಹೃದಯದಿಂದ ನಿಮಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇನೆ. உங்களுடைய அன்புக்கு, உபசரிப்புக்கு, உங்களுடைய எல்லாவித பாசத்துக்கும் நன்றி ನಿಮ್ಮ சொல்லுகிறேன். ಒಂದು ಪ್ರೀತಿಗಾಗಿ, ನಿಮ್ಮ ಉಪಚಾರಕ್ಕಾಗಿ, ಎಲ್ಲ ವಿಧಕ್ಕಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇನೆ. சகோதரர்கள் என்னை ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்த நவீன் பிரதர், அவங்க வீட்டிலும் எனக்கு தங்குவதற்கு வசதி பண்ணி என்னை அழைத்தார், நன்றி சொல்லுகிறேன். ಸಹೋದರ ನವೀನ್ ಅವರು ಏರ್ಪೋರ್ಟ್ಲಿಂದ ನನ್ನನ್ನು ಕರೆದು ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಉಳಿದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಅನುಕೂಲ ಮಾಡಿಕೊಟ್ಟರು. ಸಹೋದರಿ ವಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇನೆ. ஊழியர் அஜீஷ் பிரதர் என்னை ரொம்ப ஜாகிரதையா பராமரித்து எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சார். ಸಹೋದರ ಅಜೀಶ್ ಅವರು ಇವರಿಗೆ ಏನು ಬೇಕು ಎಲ್ಲವನ್ನು ನಿಧಾನವಾಗಿ ನೋಡಿ ಮಾಡಿದರು. ಅವರಿಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇನೆ. டிரான்ஸ்லேட் பண்ண எல்லா சகோதரர்களுக்கு நன்றி. ಭಾಷಾಂತರ ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಸಹೋದರಿಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇನೆ. எனக்கு அருமையான மகன் கேஷுவுக்காக நன்றி சொல்லுகிறேன். ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗನ ಕೇಶವನಿಗಾಗಿ ನಾನು ವಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇನೆ. அவருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தீர்மானத்துக்காக என்னை அழைத்ததற்கு, அது பங்கு பெறும்படி அழைத்ததற்கு நன்றி ಅವರ சொல்லுகிறேன். ಜೀವಿತದ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡರು, ಆ ಒಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ನಾವು ವಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇನೆ. கர்த்தர் அவரை முற்றிலுமாக ஆசீர்வதித்து நடத்துவாராக. ಕರ್ತನು ಯಥೇಚ್ಛವಾಗಿ ಸಹೋದರನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவ ஊழியர் அருமையான ராஜ்சான் கோபி देखने के लिए प्रभु அவரையும் பார்க்கும்படி ஆண்டவர் எனக்கு அனுமதித்தார். ಸಹೋದರ ದೇವರ ದಾಸರಾದ ರಾಜಕೋಶ ಅಂಕಲ್ ಅವರನ್ನು ನೋಡುವಾಗ ದೇವರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದನು. இன்றைக்கு நல்ல நாள், ಇದು ಒಳ್ಳೆಯ ದಿವಸ. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தோம். ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತಿದ್ದೇವೆ. இங்கே இவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சுன்னா ಇಲ್ಲೇ ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿರುವುದಾದ್ರೆ பரலோகத்தில் சேருவோம். ಪರಲೋಕಕ್ಕೆ ನಾವು ಸೇರಿದಾಗ அங்கே மலையாளி இருக்கும், ಅಲ್ಲಿ ಮಲಯಾಳಿಗಳಿರ್ತಾರೆ, தமிழ் இருக்கும், ತಮಿಳ್ ಇರ್ತಾರೆ, ஹிந்தி ஆள்கள் இருக்கும், ಹಿಂದಿ ಜನರು ಇರ್ತಾರೆ, தெலுங்கு இருக்கும், ತೆಲುಗು ಇರ್ತದೆ, கன்னட இருக்கும், ಕನ್ನಡ ಇರ್ತದೆ, இனியும் அநேக பாஷையில் உள்ள ஜனங்கள். ಇನ್ನು ಅನೇಕ ಭಾಷೆ ಜನರಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ஆனா ஒரு பாஷை எல்லாருக்கும் புரியும். ಅಲ್ಲಿ ಒಂದು ಭಾಷೆ ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ. என்ன பாஷை தெரியுமா? ಯಾವ ಭಾಷೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? சொல்லுவோமா? ಹೇಳುವನ. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. സ്വർഗ്ഗത്തിൽ ഞാൻ ഒരു ശബ്ദം, പരലോകത്തിൽ ഞാൻ ഒരു ശബ്ദത്തെ കേട്ടேன். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಶಬ್ದವನ್ನು ನಾನು ಕೇಳಿದೆ. தேவனுக்கு மகிமை என்று சொல்லி ஹல்லேலூய, ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಎಂಬುದಾಗಿ ಹಲ್ಲೇಲೂಯ ಹೇಳಿದರು. ಕರ್ತರ್ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಕರ್ತನ ನಮಗೆ ನಮ್ಮನ್ನು ಸಹಾಯ ಮಾಡಲಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಧನ್ಯವಾದಗಳು. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ